திருவருளை இறைஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் முன்னார் திருவடி கமலங்களை மனமொழிமைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச்செம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மிக அருமையாக திரு ஆலவாய் பதிகத்தை விண்ணப்பம் செய்த சிவத்திருமதி மகர் வசலையம்மாள் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளர் திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றியிருக்கிற கோமல் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை, இடைமருதீசன் சாத்திரக்குழு, மயிலை சைவ சித்தாந்த சபை ஆகிய அமைப்பை சார்ந்த அத்தனை அன்பர்களுடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனையை நாம் தொடங்குவோம். அதற்கு முன்பாக நம்முடைய பசலைமார் அவர்கள் விண்ணப்பம் செய்த ஒரு அற்புதமான பதிகம், அந்த பதிகத்தினுடைய 2வது பாடலிலே வெற்றவே அடியார் நிலைமிசை வேழும் வெள்ளை நீர் அணியும் கொற்றவந்தனக்கு குலச்சிறையாய மந்திரி, கொற்றவந்தனக்கு மந்திரியாய குலச்சிறை என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்ற அந்த நேரத்தில் மன்னவன் சமணனாகத்தான் இருக்கிறான். பின்னாலே நிகழப்போவதனை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் முன்பாகவே உணர்ந்து வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் திருப்பினன் வெள்ளை நீர் அணியும் கொற்றவன் என்று இப்பொழுது சமணனாக இருக்கிற அந்த மன்னவன் பூன்பாண்டியன் வெள்ளை நீர் அணிய இருக்கிறான் என்பதை ஞானசம்பந்த பெருமான் முன்பாகவே உணர்ந்து அருமையாக பாடிய அற்புதமான பதிகம் அந்த மங்கையரக்கரசி வளவர் போன்றாவே என்று தொடங்குகிற அந்த பதிகம். அந்த பதிகத்தை மிக அருமையாக விண்ணப்பம் செய்தார்கள் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுகளும். ஞானசம்பந்த பெருமான் திரிகால ஞானி என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். அதோடு மட்டுமல்லாமல் எனதுரை தனதுரையாக என்று தான் பாடுகின்ற பாடலெல்லாம் பெருமான் உணர்த்த பாடுவதுதான் என்பதையும் அவர் குறிப்பிட்டு பாடியிருக்கிறார். அதை போலவே அந்த வேதவனத்திலிருந்து திருமறைக்காட்டிலிருந்து புறப்படுகிற பொழுது கூட அவர் பாடிய அவருடைய அந்த கோளறு பதியத்திலும் கூட புத்தரோடு அமனை வாதில் அளிக்கும் திருநீர் சம்மை திடமே என்று திருநீற்று சிறப்பை அங்கேயும் சொல்லி அந்த திருநீற்றை அணிவிக்க இருக்கிற நிச்சயமாக சமணத்தை வெல்ல இருக்கிற சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம் ஆகிய எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிற கருத்துக்கள் அமைந்திருக்கிற அற்புதமான கோளறு பதிகம். அதை போலவே இந்த ஆலவாய் பதிகம் இவையெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் பின்னால் நிகழப்போவதனை நமக்கு முன்பாகவே உணர்த்தி காட்டியிருக்கிற சிறப்பை உடையவை என்று சொல்லி இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனையை நாம் தொடர்வோம். நம்முடைய தொடர்ந்த சிந்தனை நம்முடைய தொடர்ந்த சிந்தனையில் இப்பொழுது இலைமலிந்த சருக்கத்தினுடைய நிறைவான நாயனாக விளங்குகிற இந்த இலைமலிந்த சருக்கத்தின் 7வது புராணமாக விளங்குகிற ஆனாய நாயனார் புராணத்தை சென்ற வாரம் தொடங்கினோம். அந்த புராணத்தினுடைய 8 பாடல்களை சென்ற வாரம் நாம் சிந்தித்த நிலையில் 9வது பாடலிலிருந்து இன்றைய வகுப்பில் நாம் தொடர இருக்கிறோம். இப்பொழுது ஒலி அளவு சரியாக இருக்கிறதையா? யாரோ ஒரு அன்பர் ஒலி அளவு சரியாக இல்லை என்று குறிப்பிட்டார்கள். ஒலி அளவு சரியாக இருக்கிறதா? யாரோ ஒரு அன்பர் ஒலி அளவு குறைவாக இருக்கிறது என்று மெசேஜ் போட்டார். அதுக்காக கேட்டார். சிவாயிரம் ஐயா சரியாக இருக்கிறது ஐயா. சரியா இருக்கா? சரி சரி. ஆனாய நாயனார்
வரலாறை நாம் தொடர்ந்து சிந்திக்கிற நிலையில் முதல் 8 பாடல்களில் அவர் குறிப்பிட்டிருக்கிற செய்திகளை மிக விரைவாக பார்த்துவிட்டு நாம் இன்றைய 9வது பாடல் செல்லலாம். நம்முடைய சோழ நாட்டினுடைய ஒரு பகுதியாக விளங்கிய மேல்மழ நாடு நல்ல நீர்வளம் மிக்க மருத வள நாடு. 4 பாடல்கள் வரை மருத நிலத்தினுடைய வளத்தை, சிறப்புகளை, மக்களின் மாண்புகளை எல்லாம் சொல்லி வந்தவர். அடுத்து வருகிற பாடல்களில் மருதமும் முல்லையும் மயங்கி இருக்கிற 5வது பாடலிலிருந்து 5வது பாடல் வரை மருதத்தை சொல்லி வந்தவர். 5வது பாடலிலே மருதமும் முல்லையும் மயங்கி இருக்கிற திணை மயக்கத்தை சொன்னார். அடுத்து 6வது பாடலிலும் திணை மயங்கி இருக்கிற திணை மயக்கம் என்றால் கலந்திருத்தல் என்பது போது மருதத்திணையும் முல்லைத்திணையும் கலந்திருப்பதுதான் திணை மயக்கம். திணை மயக்கம் என்றால் ஏதோ வேறு மாதிரியான பொருள் கொள்ள வேண்டாம். 2 திணைகள் மிக அண்மையிலே, 2 நிலம் அண்மையிலே இருப்பது. இங்க நல்ல நீர்வள நாடு, மேல்மழ நாடு. காவிரி வளத்தினாலும் கொள்ளிட வளத்தினாலும் சிறப்புற்று விளங்குகிற அந்த மேல் மழ நாட்டுல மருது திணை சிறந்து விளங்குகிறது. அதை போலவே நம்முடைய இந்த நாயன்மாருடைய தொண்டு ஆனிரை மேய்த்தல். ஆனிரைகளை மேய்ப்பதற்கு தேவையான முல்லை நிலமும் தேவை, காடும் காடு சார்ந்த பகுதியும் தேவை. அதையும் குறிப்பிட்டு காட்டுவதனாலே 2 திணைகளும் 2 நிலங்களும் அண்மையிலே இருப்பதனாலே நான் திணை மயக்கம் என்று இலக்கணம் அவ்வாறுதான் சொல்லும். 2 திணைகள் அண்மையிலே இருக்குமானால் அந்த திணைகளை, நிலத்தை திணை மயக்கம் என்று சொல்வார்கள். அதே போல இங்கே மருதமும் முல்லையும் மயங்கி இருக்கின்றன. அந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லி வந்தவர் 7வது பாடல்ல இந்த உலகத்திற்கே மேல்மழ நாடு, மேல்மழ நன்னாடு ஒரு அரிய அணிகலனாக திகழ்கிறது. மேல்மழ நன்னாடு இந்த உலகத்திற்கு ஓர் அணிகலனாக திகழ்கிறது. அவ்வாறு அணிகலனாக திகழ்கின்ற அந்த மேல்மழ நாட்டில் இருக்கிற திருமங்கலம் என்னும் அந்த திருத்தலமானது அந்த மேல்மழ நாட்டுக்கு ஓர் நன்மையை செய்கின்ற மிகச்சிறந்த நாடாக விளங்குகிறது, ஊராக விளங்குகிறது. எதனாலே என்றால் அங்கே வாழ்கிற மக்களை எல்லாம் அது வாழ்விக்கின்ற மூதூராக, மிக தொன்மையான ஊராக, எல்லோரையும் வாழ்விக்கின்ற ஊராக அது விளங்குவதனாலே அது மங்களமிக்க திருமங்கலம் என்னும் திருப்பெயருக்கு ஏற்ற பொருத்தமுடையதாக அந்த தலம், அந்த ஊர் விளங்கிற்று என்று சொன்னார். மேலும் மங்களம் என்பதற்கு நன்மை என்ற பொருள் உண்டு. இங்கே அநாயநாயனார் தோன்றியதனாலும், இன்னும் சொல்ல போனால் உதயம் செய்ததனாலும், சிவ சார்பு பெற இருப்பதனாலும் அந்த பகுதி மங்களமானது என்றும் கூட சொல்லலாம் என்பதை 7வது பாடலிலே சிந்தித்து நாம் 8வது பாடல்ல அப்படிப்பட்ட வளமான நாட்டில் வாழ்கின்ற மக்கள் அறம்புரிகின்ற நெஞ்சத்தோடு வாழ்கிறார்கள். அறவழியில் தேடிய செல்வத்தை பெருக்கியதனாலே, அறவழியில் தேடிய செல்வம், அந்த செல்வத்தை அவர்கள் அறவழியிலே பெருக்கியதனாலே தப்பில்லாத வளங்களெல்லாம் அந்த ஊரிலே பெருகிற்று. தப்பில் வளங்கள் பெருக்கி அறம்புரி சால்படும் என்று நம்முடைய தெய்வ சேக்கடார் குறிப்பிடுவார். அதை அறம்புரி சால்படும், அறத்தின் வழுவாது தாம் தேடிய செல்வத்தினாலே, அந்த செல்வம் நாளும் பெருகியமையினாலே தப்பில்லாத வளங்களெல்லாம் பெருகி அந்த பதியானது எடுத்துக்காட்டாக எப்படி அறத்தின் வழி வாழ்ந்தால் செல்வம் பெருகும், அவ்வாறு பெருகின்ற செல்வத்தினாலே எல்லா வளங்களும் வந்து சேரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு திருத்தலத்தை காட்ட வேண்டும் என்றால் அதற்கு நல்லதோர் எடுத்துக்காட்டாக விளங்குவது திருமங்கலம் என்னும் திருத்தலம். அந்த திருத்தலத்தில் நிலைபேருடையவர்களாக வாழ்ந்த ஆயர் குலத்தில் உதித்த ஆயர் குலத்தவர் ஆனாயர் என்பது 8வது பாடலுடைய நிறைவு. அடுத்து 9வது பாடல் சில வாரம் சிந்திக்க தொடங்கினோம். தொடங்கிய நிலையில் நேரம் கடந்து விட்டமையினாலே
நிறுத்தியிருந்தோம். அதை இப்பொழுது மீண்டும் நாம் சிந்தித்து விட்டு அடுத்த பாடலுக்கு செல்லலாம். ஆயர் குலத்தை விளக்கிட, பாடல் எண் 9 இன்றைய பாடப்பகுதி. ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார், தூய சுடர் திருநீரு விரும்பும் தொழில் தொழும்பு உள்ளார், வாயினில் மெய்யில் வழுத்தும் மனத்தில் வினைப்பாலில் பேயுடனாடும் பிரானடி அல்லது பேணாதார் என்று அவர் எவ்வளவு சிவபக்தியின் உரைப்போடு வழங்கினார் என்பதை ஈற்றடியில் காட்டுகிறார். இங்கே ஆனாய நாயனாருடைய உயிரின் நிலையாகிய அகவாழ்வு, அதாவது சிவச்சார்பு இந்த பாடல் வழியாக விளக்கப்படுகிறது. ஆனாயருடைய உள்ளத்தில் நிலைத்திருக்கிறது எது? அதான் அவருடைய சிவச்சார்பு. அந்த சிவச்சார்பு நிலையில அவர் விளங்கியதனை இந்த பாடல் மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. ஆயர் குலத்தை விளக்கிட ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார். ஒருவர் தோன்றுவதனாலே ஒரு குடி பெருமைப்படுகிறது என்றால் அவர் அந்த குடிக்கு ஒளி தருகின்ற விளக்கு போல்வர். அதனாலேதான் நம்முடைய சேக்கரார் குறிப்பிடுகிற பொழுது உதயம் செய்தார் என்று குறிப்பிடுகிறார். உதயம் செய்தால், சூரியன் உதயம் செய்தால் இருள் விலகி போகும். அதே போல இந்த ஆனாயர் உதயம் செய்தமையினாலே மக்கள் அஞ்ஞானம் என்னும் இருளிலிருந்து விடுபட்டு பாசரீக்கம் பெற்று, எப்படி சூரியனுடைய வருகையினாலே இருள் அகன்று ஒளி பரவுகிறதோ அதை போல இந்த நாயனாருடைய உதயத்தினாலே உயிர்களை பற்றியிருக்கிற பாசங்கள் எல்லாம் நீங்கி, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்கிறார். உயிர்களை பற்றியிருக்கிற பாசங்கள் எல்லாம் நீங்கி சிவம் என்னும் பேரொளி, சிவப்பேர் என்னும் பேரொளி விளங்க இருப்பதனாலே அவரை ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார் என்று நம்முடைய தெய்வ சேக்கடார் மிக அழகாக குறிப்பிடுகிறார். சென்ற வாரம் நாம் சிந்தித்தோம், உதயம் செய்தார் என்று நாயன்மார்களிலே 7 பேரை தெய்வ சேக்கடார் குறிப்பிடுகிறார். இந்த ஆனாய நாயனார் ஒருவர், சண்டேஸ்வரர் அதை போல சண்டேஸ்வரை குறிப்பிடுகிற பொழுது உதயம் செய்தார் என்று குறிப்பிடுவார். சாக்கிய நாயனார், கலிக்கம்பர், காரியார், காரிநாயனார், கோட்புலியார், கோச்சங்கச்சோழனாக இந்த 7 பெருமக்களையும் உதயம் செய்தார் என்று நம்முடைய தெய்வ சேக்கடார் குறிப்பிடுவார். நீங்கள் இவர்களுடைய வரலாற்றை எல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் இது இவர்களுடைய வாழ்க்கை எப்படி மக்களை பற்றி இருக்கிற அஞ்ஞானத்தை அகற்றி சிவ ஒளியை அவர்களுடைய உள்ளத்திலே பதிய செய்கின்ற நிலையில் விளங்கிற்று என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவேதான் இவர்களை எல்லாம் உதயம் செய்தார் என்று அவருடைய தெய்வ சேக்கடார் குறிப்பிடுகிறார். பெரிய புராணத்தை நாம் ஆழ்ந்து சிந்திப்போமானால் அவதரித்தார் என்று 7 பேரை குறிப்பிடுவார், உதயம் செய்தார் என்று 7 பேரை குறிப்பிடுவார் என்றால் அவர்களுடைய அவதாரமோ அவர்களுடைய உதயமோ மக்களுக்கு எல்லா நாயன்மார்களும் வாசனீக்கத்தையும் சிவப்பேற்றையும் மக்களுக்கு தருவதற்காகத்தான் தோன்றியிருக்கிறார்கள் என்றாலும் இவர்களை இன்னும் சிறப்பாக குறிப்பிடுகிறார். என்றால் நாயன்மார்கள பலரை குறிப்பிடுகிற பொழுது சாஸ்திர நூலிலே சொல்லுவார்கள், இவர்களெல்லாம் வந்தொண்டர்கள், இவர்களெல்லாம் மென்தொண்டர்கள் என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். அதை போலவே இங்கே அவதாரம் செய்தல், உதயம் செய்தல் முதலான சொற்களுக்கும் நிரம்ப பொருளாழம் உண்டு. அப்படி இந்த 7 வரியிலே ஆனாய நாயனாரும் ஒருவர். அவர் ஆயர் குலத்தை விளக்கிட, எவனொருவன் தான் பிறந்த குடியை உயர்த்துவேன் என்று தீவிர முயற்சியை மேற்கொள்கிறானோ அவனுக்கு தெய்வமும் துணையாகும் என்னும் பொருளில் குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடி தற்று தான் முந்துரும் என்று வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுவான். தான் பிறந்த குடியை உயர்த்துவேன் என்று எவன் ஒருவன் முயற்சியை மேற்கொள்கிறானோ அவனுக்கு இறைவனும் வேட்டையை வரிந்து கட்டி கொண்டு வந்து துணை செய்வார் என்று குறிப்பிடுவதனாலே தெய்வ துணையும் வந்து சேரும். முயற்சி ஆழ்வினை உடைமை என்று சொல்வார்கள். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்றும் முயற்சி திருவினை ஆக்கும் என்றும் இந்த
கோட்பாடுகள் மிக சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளன. அது போல இங்கே ஆயர் குலத்தை விளக்க வந்து தான் பிறந்த ஆயர்குடி ஏனென்றால் போன பாடலில் சொன்னார் மன்னிய ஆயர் குலம் என்றால் தொன்று தொட்டு எப்படி மேல்மலை நாட்டிலே இருக்கிற திருமங்கலம் என்னும் திருத்தலம் தொன்மையான மூதூரோ அதை போலவே அவங்களுடைய குடியும் குலமும் மிகவும் தொன்மையானது. அதனாலேதான் மன்னிய ஆயர் குலம் என்று 8வது பாடலிலே சொன்னவர் அந்த மன்னிய ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார் ஆனாயர். அவர் என்ன தொண்டு செய்தார்? நான் முதல்ல சொன்ன பொழுது, அதாவது நாயனாருடைய இந்த ஆனாயருடைய உயிரின் நிலையாகிய அகவாழ்வு ஆகிய சிவச்சார்பு இந்த பாடல் வழியாக கூறப்படுகிறது என்று நான் சொன்னேன். எவ்வாறு சிவச்சார்பை குறிப்பிடுகிறார் என்றால் அது இந்த 2வது அடியிலே பாருங்க, தூய சுடர் திருநீரு விரும்பும் தொழும்பு உள்ளார். தூய தெரியும் உங்களுக்கு, அது தூய்மையானது, அணிபவர்களையும் தூய்மையாக்குவது, காண்பவர்களையும் தூய்மையாக்குவது, இப்படி எல்லாவற்றிலும் தூய்மை செய்வதனாலே அந்த நீற்றை தூய திருநீர் என்கிறார். தூய சுடர் திருநீர், ஒளி வீசுகிறார். சுத்தமதாவது நீர் என்பது ஞானசம்பந்த பெருமான் வாக்கு. தானும் சுத்தம், அணிபவரையும் காண்பவரையும் சுத்தமடைய செய்யும். அதைத்தான் இங்கே தெய்வ சேக்கடார் தூய சுடர் திருநீரு, அந்த திருநீற்று தொண்டை விரும்புகின்ற தொழும்பு உள்ளார் என்றால் அந்த தொண்டில் சிறந்து விளங்குகிறார். தொழும்பு என்றால் அடிமை என்ற ஒரு பொருள் என்றாலும் இங்கே அந்த தொண்டிலே சிறந்து விளங்குகிறார். திருநீற்றை பரவச் செய்ய வேண்டும் என்ற அந்த தொழும்பில் அவர் சிறந்து விளங்குகிறார். அப்படியே நாயன்மார்களே திருநீற்றுக்காகவே உயிரை விட்ட நாயன்மார்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். மெய்ப்பொருள் நாயனார் என்னம்மா ரேவதி அம்மா? ஐயா மன்னிச்சு தெரியாம பட்டுச்சுங்கய்யா, சாரிங்க. சரி சரி. மெய்ப்பொருள் நாயனார் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றவர். அவர் திருநீற்றின் பெருமை எப்படி சொல்கிறார்? கடைசியில உயிர் போகிற நிலையிலும் கூட அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறும் காதலார்க்கும் தன்னை சூழ்ந்திருக்கிற நிலையில், தன்னுடைய உயிர் பிரிகின்ற நிலையில் பிறவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிர்ப்பீர் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அதே போலவே அந்த அதிசூரனோடு போரிட்ட ஏனாதிநாதன் அவன் நெற்றியிலே திருநீற்றை கண்டவுடன் இவர் சிவனடியார் ஆகிவிட்டார் என்று அவரோடு போர் மலையாமல் அவர் நினைத்த செயலை செய்து முடிக்கட்டும் என்று நிற்க முன்னின்ற பாதகனும் தான் நினைத்து அதை செய்தார் என்று தெய்வ சேக்கடார் குறிப்பிடுகிறார். அதை போலவே நரசிங்க முனையரையர் என்ற ஒருவர் திருநீரணிந்து வருகிறவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு திருவாதிரை திருநாள் என்றும் நல்ல மாகேஸ்வர பூஜையெல்லாம் செய்வித்து 100 பொண்ணுக்கும் குறையாமல் பரிசளித்து மகிழ்வார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது இங்கே ஆனாய நாயனார் திருநீற்றை, அதாவது தூய சுடர் திருநீரு விரும்புகின்ற தொழும்பு உள்ளார், அந்த திருநீற்றின் சார்பிலுடையவராக அதற்கு தொண்டு செய்பவராக விளங்குகிறார். எதனாலே திருநீற்றை அவர் மிகவும் விரும்புகிறார், தொண்டு செய்கிறார் என்றால், திருநீரு வீடு தரும் சாதனங்களிலே ஒன்று. சைவ சமய சாதனங்கள் நாம் 3 சொல்லுவோம். திருநீரும் உருத்திராக்க கண்டிகையும் திரு ஐந்தெழுத்தும் சைவ சமய சாதனங்கள். அந்த சைவ சமய சாதனங்களில் ஒன்றாகிய திருநீரு வீடு வேறுதல் என்ற ஆற்றல் உடையது. நம்முடைய பின்னாலே நாம் பார்க்க இருக்கிற மூர்த்தி நாயனார் உண்மையால் உலகாண்டவர். திருநீரையும் உருத்திராக்கத்தையும் சடாமுடியுமே கொண்டு பாண்டிய நாட்டை ஆளுகின்ற உரிமையையும் வாய்ப்பினையும் பெற்றவர் மூர்த்தி நாயனார். இப்படி எத்தனை நாயன்மார்கள், எவ்வளவோ பேர் திருநீற்றினுடைய சிறப்பை பற்றி நான் பேசுகிறோம். அதில் இவர் தூய சுடர் திருநீரு விரும்புகின்ற தொழும்பு உள்ளார்.
அந்த தொண்டிலே சிறந்து விளங்குகிறார். அதற்கு நான் முன்னே சொன்ன காரணம், அது வீடு வேறு சாதனம், எனவே அதற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற விருப்ப உடையவராக இருந்திருக்கலாம். இன்னும் அவரே நீற்றினை நிறைய பூசுபவர். அதோடு மட்டுமல்லாமல் பூசுபவர்களை கண்டால், திருநீரை தாம் அணிவதோடு மட்டுமல்லாமல் திருநீர் அணிந்தவர்களை கண்டால் மனமுருகி அவர்களை போற்றுகின்ற இயல்புடையவர். மேலும் அந்த திருநீர் அணிந்தவர்களுக்கு அவர்கள் விரும்புகின்றவற்றை செய்து முடிக்கிற தொண்டு செய்பவர். இப்படியெல்லாம் அவர் செய்தவினாலேதான் திருநீர் விரும்பும், தூய சுடர் திருநீர் விரும்பும் தொழும்புள்ளார் என்று நம்முடைய தெய்வ சேக்கடார் சுவாமிகள் குறிப்பிடுகிறார். அடுத்து அவர் பெருமானுடைய திருவடியை தவிர நிறைய நாயன்மார்களை பார்க்கிறோம். பெருமானுடைய கடலால் வேறு எதையும் தன்னுடைய துணையாக கொள்ளாதவர்கள். கடலார் சார்பு ஒன்றில்லார் என்றெல்லாம் நாயன்மார்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே சாரத்தக்கது எது என்றால் பெருமானுடைய திருவடிதான் சாரத்தக்கது. அந்த சார்பை உணர்ந்து நாம் இந்த உலக சார்புகளாகிய பற்றுகளை எல்லாம் கெட ஒழுகுவோமானால் சார்தருகின்ற நோய், நம்மை தொடர்ந்து பற்றி இருக்கிற பிறவி என்னும் நோய் அற்றுப்போகும் என்று வள்ளுவர் குறிப்பிடுவார். எனவேதான் இந்த ஆனாயர் பெருமானுடைய கடலை எப்பொழுதும் போற்றுகின்ற திறமுடையவராக இருந்தார். எப்படி? மனம் மொழி மெய்களால். அதை எப்படி தெய்வ சேக்கரார் குறிப்பிடுகிறார்? வாயினில், வாயால் பாடுகிற பொழுதும் பேசுகிற பொழுதும் பெருமானுடைய கடலை தவிர வேற எதையும் சிந்தியாதவர். மெய்யில் வழுத்தும் மனத்தில், உண்மையாகவே வாழ்த்துகிற அவருடைய மனம், அதாவது உள்ளம் ஒன்றி, உண்மையாகவே என்றால் ஒன்றி இருந்து நினைவீன்கள் என்று சொல்வது போல, உண்மையாகவே வாழ்த்துவது பொய்யாகவே வாழ்த்துவது என்றெல்லாம் வேறுபாடு இல்லை. மெய்யின் வழுத்தும் மனம் என்றால் ஒன்றி இருந்து நினைக்கின்ற மனம். அது நம்முடைய எல்லா நாயன்மார்கள்ட்டையும் பார்க்கணும். சுந்தரமுசாமிகள் ஆடல் வல்லானை பார்க்கிற பொழுது 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, ஒவ்வொரு பக்கம் எடுத்து செல்லுகின்ற, பெயர்த்து செல்லுகின்ற 5 அறிவும் கண்களே கொள்ள, மற்றவையெல்லாம் செயல்பாடு இழந்தன. அப்படி நாம் பார்க்கிறோம். அது போல இங்கே வாயினாலும் மெய்யின் வழுத்தும் மனத்தில், உண்மையாகவே பெருமானுடைய திருவடியில் அந்த சார்புடையவராக ஒன்றி இருந்து வாழ்த்துகிற மனத்தின் செயலாலும், அடுத்து வினைப்பாலில், வினை என்பது உடலால் செய்கின்ற செயல். ஆக மனம் முதலே வருவது வாய், வாயிலிருந்து மொழி. மெய்யின் வழுத்தும் மனம் என்பது 2வது மனம். 3வது வினைப்பால் என்றால் தொழிலை செய்கின்ற உடல். ஆக மனம் மொழி மெய் என்ற இந்த 3 கரணங்களாலும் பேயுடன் ஆடும் பிரான் அடி அல்லது பேணாதார் எதிர்மறையில் குறிப்பிடுகிறார் வலியுறுத்துவதற்காக. பேயுடன் ஆடும் பிரான் யாரு? சிவபெருமான் தான். ஏனென்றால் பெருமானோடு 18 கணங்கள் எப்பொழுதும் சுத்தி கொண்டே இருக்கின்றன. 14 கணங்களும் எத்தவும் கொடுவே என்று புறநானூறு பாடும். 18 கணங்கள் பெருமானோடு இருக்கின்றன. அந்த 18 கணங்களில் ஒன்று பேய்க்கணம். பேய்க்கணம் என்றால் ஏதோ அந்த வாயு சரீரம் இல்லை, தற்கொலை பண்ணி கொண்டு அலைகிற வாயு சரீரமானது அல்ல. அந்த உடம்பு, அந்த உடம்போடு அந்த உடம்பிலையும் கூட தங்களுடைய எண்ணம் நிறைவேறுகிற வரை அலைந்து கொண்டிருக்கிற அந்த பேயை அவர் குறிப்பிடுகிறார். பேய் என்பது பெருமானோடு கூடியிருக்கிற கணங்களில் ஒன்று. அந்த பேயுடன் ஆடும், அப்படிப்பட்ட பேய்களோடு சேர்ந்து பெருமானம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பார். நிகழ்ச்சியிலே சொல்லுகிற பொழுது சிவபெருமானுக்கு உள்ள பல திருப்பெயர்களிலே பேயுடன் ஆடி என்று ஒரு பெயரும் குறிப்பிடப்படுகிறது. பேயுடன் ஆடி. நம்முடைய சிவ கவிமணி ஐயா அவர்கள் இந்த குறிப்பு எடுத்து காட்டுகிறார்கள். நிகழ்ச்சியில சிவன் என்ற சொல்லுக்கு பொருள் எழுதுகிற பொழுது பல பெயர்கள். அதுல ஒரு பெயர் என்ன, அவர் 1000 திருநாமங்கள் உடையவர். 1000 அல்ல, இன்னும் 1000 தாண்டி உடையவர். அந்த நிலையில் சிவராமனுடைய பல பெயர்களில் ஒரு பெயர் பேயுடன் ஆடி. அதனாலேதான் நம்முடைய காரைக்கால் அம்மையார் தான் சுமந்திருந்த தசைப்பொதியானது தன்னுடைய கணவனுக்கு தேவையற்று போயிற்று என்ற நிலை வந்தவுடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, மெய்யில் ஊனடை வனப்பையெல்லாம் உதவி
உடம்புல அந்த அம்மாவோட உடல்ல இருந்த அந்த அழகான வனப்புக்கான காரணமாக இருந்த தசைகள் எல்லாவற்றையும் உதறி எற்புடம்பேயாக எலும்புடம்பேயாக வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவமானார். வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவமானார் என்றால் அந்த பேய் தான் இங்கே நம்முடைய பெருமானோடு ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த பேய்களோடு ஆடுபவர் தான் நம்முடைய பெருமான். அற்புத திருவந்தாதியிலே கூட நம்முடைய அந்த அம்மையார் தன்னுடைய அகச்சான்றாக குறிப்பிடுகிறார். பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம். பேயாய நற்கணம் நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். குறிப்பிட்ட ஆயுள் முடிவதற்கு முன்பாகவே தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு பேயாக தெரிந்து கொண்டிருக்கிற வாயு சரீரமுடைய பேய்கள் இல்லை இது. இவையெல்லாம் பெருமானோடு உடன் ஆடிக்கொண்டிருக்கிற கணங்கள், 18 கணங்களிலே ஒன்று. அந்த அதனாலேதான் அம்மையாரம் வேண்டி பெறுகிறார். எப்படிப்பட்ட வேண்டுகோள் பாருங்க. இந்த அம்மையாருடைய ஒரு மிகப்பெரிய தியாக உணர்வு. யாரும் இழக்க விரும்பாத அழகு. அழகு இல்லாதவர்கள் கூட அழகை ஒப்பனையை செய்து கொள்கிறார்கள். யாரே அழகுக்கு அழகு செய்வார் என்று பழைய பாடல்கள் இருந்தாலும் கூட அழகுக்கு மேலும் மேலும் அழகு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமுடையதுதான் இந்த உலகம். ஆனால் அப்படிப்பட்ட அழகான தன்னுடைய உடலையும் துறக்கின்ற மனநிலை அந்த அம்மையாருக்கு வருகிறது என்றால் வந்த உடனே என்ன கேட்கிறார்? வேற எந்த உருவமோ கேட்டிருக்கலாம். ஆனால் மெய்யின் ஊனடை வனப்பையெல்லாம் உதறி ஏற்பு உடம்பேயாக வானமும் மண்ணுமெல்லாம் வணங்கும் பேய் வடிவமானார். அவ்வாறு பெற்ற அந்த பேய் வடிவத்தை வானம் வணங்கிற்று, தேவர்கள் வணங்கினார்கள், மண்ணுலக மக்கள் வணங்கினார்கள். அப்படிப்பட்ட பேய் வடிவம் பெற்றார். அதோடு மட்டுமல்லாமல் கையிலையில் தலையால் நடந்து செல்கிற பொழுது இந்த ஏற்புடம்பினுடைய அன்புதான் என்ன என்று உமையம்மை கேட்கிற பொழுது அவள் நம்மை பேணும் அம்மை என்று நம்முடைய பெருமான் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார். அவள் நம்மை பேணும் அம்மை என்று பெருமானால் பிறவாயாக்கி பெரியோனாகிய நம்முடைய பெருமானே காரைக்கால் அம்மையாரை அம்மை என்று அழைக்கிறார். அதுபோல அந்த அம்மையாரும் சொல்கிறார்கள் தன்னுடைய அற்புத திருவந்தாதியிலே பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம் என்று அம்மையார் குறிப்பிடுவதன் வாயிலாக அந்த பேய் என்பது வேறு, இந்த வாயு சரீர பேய்கள் வேறு. பெருமானுடைய கணங்களில் ஒன்றாக இருக்கிற பேய். அந்த பேயுடன் ஆடுகின்ற பிரான் என்பது பெருமானுடைய தெரிவு, சிவபெருமான். அவனுடைய அடியலால் பேணான் எம்பிரான் சம்பந்தன் பார்த்துக்கலாம். நம்முடைய ஞானசம்பந்தரை குறிப்பிடுகிற பொழுது சுரபசாமி குறிப்பிடுவார். வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மது மலர் நற்கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தம். பெருமானுடைய திருவடி அல்லாது வேறு எதையும் போற்றாத எம்பிரான் சம்பந்தன் என்று அங்கே குறிப்பிடுவது போல எதிர்மறையாக சொன்னால் வலியுறுத்தி சொல்லுவதால் வருவாயோ மாட்டாயின்னு கேட்டா நான் வருவேன் என்று சொல்லுவதை விட வராதிருப்பேனோ என்றால் அதற்கு வலிமை அதிகம். வருவேன் என்பதுதான் அதற்கும் பொருள். அதுபோல இங்கே பேயுடன் ஆடும் பிரான் ஆகிய சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறு எதையுமே போற்றாதவர், பேணாதவர் நம்முடைய ஆனாய நாயனார். இப்ப இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அந்த தன்னுடைய குலம் விளங்க உதயம் செய்தார். தூய சுடர் திருநீர், அந்த திருநீற்றை விரும்புகின்ற தொண்டு புரிவராக விளங்கினார். அவர் வாய், அவருடைய மனம், அவருடைய செயல் ஆகிய உடம்பு ஆகிய எல்லாமே பேயுடன் ஆடுகின்ற பிரானுடைய திருவடியை தவிர வேறு எதையும் போற்றாது. எனவே அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பெருமானுடைய புகழை பேசும். நம்முடைய நாவுக்கரசருடைய பாடலுக்கு எடுத்துக்காட்டாக வழங்குகிறார். வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்று வாகித பெருமான் சொல்வதை அப்படியே இவர் வாழ்க்கையில பின்பற்றுகிறார். வாயினால் வாழ்த்துகிற பொழுது பெருமானை பாடுவார். அவருடைய மனம் எப்பொழுதும் பெருமானுடைய திருவடி சிந்தனையிலே இருக்கும். அதே போல அவருடைய செயலெல்லாம் அவன் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் நம்முடைய பெருமானே கண்ணப்ப நாயனார் சொல்வார்கள். அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கம் என்பதும்
அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அந்த கண்ணப்ப நாயனாருடைய செயலை பார்த்து அவருடைய பெருமான் கூறுவது போல இங்கேயும் பேயுடன் ஆடும் பிரானடி அல்லது வேறெதையும் பேணாதவராக போற்றாதவராக விளங்கினார் நம்முடைய ஆனாயர் என்றதோடு இந்த 9வது பாடல் நிறைவு செய்து கொண்டு அடுத்து நாம் 10வது பாடல் செல்கிறோம். அங்கே அவருடைய தொழில் என்ன? அதாவது அவர் தன்னை பொறுத்தவரை திருநீற்று தொண்டு செய்பவர். ஆனாயர் குலத்தை விளக்க வந்து உதயம் செய்தார் அல்லவா? அப்ப அந்த மாடு மேய்க்கின்ற பசுக்களை மேய்க்கின்ற அந்த தொழிலை அவர் எவ்வாறு செய்தார்? அது அவருடைய தொழில். அந்த தொழிலை அவர் எவ்வாறு செய்தார்? ஆனால் அவருடைய வாய், அவருடைய மனம், அவருடைய செயல் எல்லாம் பெருமானுடைய திருவடியைத்தான் பேணும் என்றாலும் கூட தனக்கென்று ஒரு தொழில் உண்டு அல்லவா? அந்த செயல் என்ன செயல் என்பதை இந்த 10வது பாடல் குறிப்பிடுகிறது. ஆணிரை கூட அகன்புறவில், ஆணிரை கூட அகன்புறவில் கொடு, கொண்டு என்பதனுடைய இடைக்கொலைதான் கொடு. கொடு சென்று ஏறி காணுரை தீய விலங்கு உரு நோய்கள் கடிந்து எங்கும் தூணரு மென்புல் அருந்தி விரும்பிய தூநீர் உண்டு ஊனமில்லாயம் உலப்பில பல்க அளித்துள்ளார். அவருடைய தொழிலை தொண்டை செய்கிறோடு அவருடைய தொழில் கூட மிக பெரும் தொண்டாக இருக்கிறது. உயிர்களை எவ்வாறு அவர் காப்பாற்றுகிறார் என்ற செயலை அவர் மேய்ப்பது மாடே ஆணிரைகள். நம்ம சாதாரண சொல்றோம், எதுக்கும் தகுதி இல்லாத மாடு மேய்க்குதான் போகணும். மாடு மேய்க்கிறது சாதாரண வேலை இல்லை என்பதை, அது எவ்வளவு கடினமான செயல் என்பதை, அதோடு மட்டுமல்லாமல் அது எவ்வளவு உயர்ந்த செயல் என்பதனை நாம் ஆனாய நாயனாருடைய வரலாற்றின் வாயிலாகவும் சண்டேஸ்வர நாயனாருடைய வரலாற்றின் வாயிலாகவும் மிக நன்றாக உணரலாம். அந்த வகையில ஆணிரை கூட அகன் புறவில், ஆணிரை கூட அகன் புறவில் கொடு சென்று ஏறி எப்படி போறாரா? பேயுடன் ஆடும் பிரானடி அல்லது பேணாதாராகிய நம்முடைய ஆனாயர் ஆணிரை கூட முன்னாடி பாட்டுல பார்த்தது அவருடைய அகவாழ்வு, அகச்சார்பாகிய சிவச்சார்பு. இந்த பாடல்ல பார்க்கறது அவருடைய புறச்சார்பு, புறவாழ்வு. அது அகவாழ்வு, இது புறவாழ்வு. இலக்கியங்கள்ல சொல்லப்படுகிற அகவாழ்வு புறவாழ்வு வேற. ஆனால் இங்க அவருடைய உயிர் சார்பாக இருந்ததும் உடல் சார்பாக இருந்ததும் பார்க்கிறோம். அவர் உயிர் சார்பாக இருந்தது சென்ற பாடலை பார்த்து திருத்தொண்டு, திருநீட்டு தொண்டும் மனமொழிமைகளால் பெருமானுடைய கடலை பேணுவதும் அவருடைய உயிர் சார்பு. அதனால்தான் உதயம் செய்தார்னா அவருடைய பாடலை படிக்கிற நாம், அவருடைய வரலாற்றை சிந்திக்கிற நாம் திருநீட்டு தொண்டை போற்ற வேண்டும். எவ்வாறு போற்ற வேண்டும்? திருநீர் வீடு பெறும் சாதனம். நாம் நிறைய பூச வேண்டும், நீட்டினை நிறைய பூசி என்பார்கள். அது போல நிறைய பூச வேண்டும். பூசுபவர்களை கண்டால் நாம் மனம் உருக வேண்டும். பெருமானையே கண்டது போல நாம் மனம் உருக வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் விரும்புகின்ற ஒன்றனை, அவர்கள் விரும்புவனவற்றை நாம் செய்ய வேண்டும். இவையெல்லாம் நீற்று தொண்டுகள். அதே போலவே மனம், மொழி, மெய் ஆகிய எல்லாம் பெருமானுடைய திருவடி சார்புடையதாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு ஆனாய நாயனாருடைய வாழ்க்கையை படிக்கிற நமக்கு உருவாகிறது என்றால் அதுதான் உதயம் செய்தல். அதுபோல இந்த 10வது பாடலில் சொல்கிற பொழுது புறச்சார்பு, அவருடைய உடல் வாழ்வு. போன பாடல்ல அவருடைய மனச்சார்பு செயல்களை சொன்னார். இங்கே புறச்சார்பாகிய உடல் பற்றி வாழ்க்கையை சொல்கிறார். ஆணிரை கூட அகன்புறவில் கொடு சென்று ஏறி காணுரை தீய விலங்கு உரு நோய்கள் கடிந்து எங்கும் தூ நறு மென் புல் அருந்தி விரும்பிய தூ நீர் உண்டு ஊனமில்லாயம் உலப்பில பல்க அளித்துள்ளார். ஆயம் என்றால் கூட்டம். பசு கூட்டங்களை, அளவில்லாத பசு கூட்டங்களை பெருகுமாறு அவர் காப்பாற்றி இருக்கிறார், காப்பாற்றி வந்திருக்கிறார். சரி, முதல் 3 அடிகள் என்ன செய்ய சொல்லப்படுகிறது? ஆணிரை கூட இந்த பசுமாடுகளை மேய்க்க செல்கிற பொழுது என்னென்ன வகையான பசுக்களை எல்லாம் தன்னோடு அழைத்து சென்றார் என்பதை அடுத்த பாடல்ல பார்க்க இருக்கிறோம். இப்போ இங்க பொதுவாக ஆணிரைன்னு சொல்லிட்டார். அதுல கன்று இருக்கும், பசுமாடு இருக்கும், கறவை மாடு இருக்கும், மரப்படி மாடு இருக்கும்,
காளை மாடுகள் இருக்கும், எல்லாம் சேர்ந்ததுதான் ஆணிரை. அந்த ஆணிரை கூட கூட என்றால் ஒரு சேர எல்லாவற்றையும் நான் சொன்னது மாதிரி பசு கன்றுகள், பசுமாட்டுடைய கன்று, பசுக்கன்றுகள், மரத்து போன மாடுகள், கறந்து கொண்டிருக்கிற மாடுகள், கன்று ஈன்ற மாடுகள், சினை பசுக்கள், காளை மாடுகள் ஆகிய எல்லாம் சேர்ந்ததுதான் ஆணிரை. அவற்றையெல்லாம் ஒரு சேர கொண்டு செல்கிறார். அதான் கூட ஆணிரை கூட அகன்புறவில் மேய்ச்சலுக்குரிய இடம், அகன்ற முல்லை நிலம். புறவு என்றால் முல்லை நிலம். முல்லை நிலம் என்றால் சிறு காடுகள், ஆடுகளுடைய மேய்ச்சலுக்குரிய அளவுக்கு இருக்கிற முல்லை நிலம். அதனால மிக பெரும் காடுகள் என்று அடர்த்தியான காடுகளாக நாம் கருதக்கூடாது. அகன்ற புறவு, அகன்ற மேய்ச்சல் நிலம், முல்லை நிலம். அங்கே கொடு சென்று அவற்றை எல்லாம் ஒவ்வொரு வீட்டில இருந்து வரும். சண்டேச நாயனாருடைய புராணத்துல பார்க்கலாம். ஒவ்வொரு வீட்டில இருந்து பசுமாடுகள் வரும், அவற்றை எல்லாம் கொண்டு செல்வார் அங்கே மண்ணியாற்றங்கரை. அது போல இவர் என்ன பண்ணுகிறார், ஒவ்வொரு இல்லத்திலிருந்து வருகின்ற மாடுகளை எல்லாம் அழைத்து கொண்டு சென்று அது எங்கே கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த வழியிலே சென்று ஏறி அது மேய்ச்சலுக்குரிய நல்ல முல்லை நிலமாக பார்த்து அங்கே மேய்ச்சல் விட வேண்டும். அந்த விளைச்சல் இருக்கிற மருத நிலத்துல வயல்லையா கொண்டு மேய விட முடியும். எனவே அவற்றுக்கு தேவையான மேய்வதற்கு இடமான இடங்களிலே முல்லை நிலத்திலே கொண்டு சென்று அவ்வாறு அவை மேய்கிற பொழுது, அது முல்லை என்பது காடு சார்ந்த இடம் தானே. அங்கே புலியோ கரடியோ சிங்கமோ மற்ற கொடிய விலங்குகள் வரக்கூடும். அவ்வாறு வருகிற விலங்குகள் இந்த பசுக்களுக்கு ஆணிரைக்கு, பசுக்கள் என்றால் இந்த இடத்துல பொதுவாக வைத்துக் கொள்ளுங்கள், ஆணிரைக்கு இடையூறுகளை விளைவிக்கும். அப்போ காணுரை தீய விலங்கு, கான் என்றால் காடு, உறைதல் என்றால் உறைதல்னா வாழ்வது, உறைதல் என்ற தொழில் பெயரினுடைய பகுதிதான் உரை. காட்டில் உரைகின்ற, காட்டில் வசிக்கின்ற தீய விலங்குகள், கொடிய விலங்குகள். பசுக்கள் தீய விலங்குகள் இல்லை. பசுக்களுக்கு இடையூறு செய்ய வருகிற தீய விலங்குகள், அது புலியா இருக்கலாம், சிங்கமா இருக்கலாம், நரியா இருக்கலாம், கரடியா இருக்கலாம், வேறு பல தீய விலங்குகளாக இருக்கலாம். அந்த தீய விலங்குகளிலிருந்தும் அவற்றை காப்பாற்றி, மாடு மேய்க்கிறது என்பது சாதாரண தொழில் இல்லை என்பதற்கு நல்ல சான்று. இல்லங்களில் இருந்து வருகிற ஆணிரைகளை தன்னோடு அழைத்து கொண்டு சரியான இடத்திற்கு சென்று அங்கே மேய்ச்சலுக்குரிய இடமான முல்லை பகுதியிலே கொண்டு செலுத்தி காட்டில் வாழ்கின்ற பிற விலங்குகளாலே வருகிற இடையூறுகளை எல்லாம் அகற்றி, அதோடு மட்டுமல்லாமல் காணுரை தீய விலங்குகள், காட்டில் இருக்கின்ற பிற தீய விலங்குகளால் பசுக்களுக்கு துன்பம் ஏற்படலாம். அந்த தீய விலங்கு, அதோடு மட்டுமல்லாமல் உரு நோய், இந்த பசுக்கோ கன்றுக்கோ காளைக்கோ வந்து சேருகின்ற புதிய நோய்கள் எதுவும் வரலாம். அங்கே திடீரென்று எதிர்பாராத விதமாக மேய்கின்ற நேரத்தில் அவற்றுக்கு நோய் வரலாம். அந்த நோய்களிலிருந்தும் அவற்றை காப்பாற்றி, அதான் இங்க காணுரை தீய விலங்கு உரு நோய்கள் கடிந்து என்றால் விலக்கி. இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் தன்னை நோக்கி வருகின்ற அந்த ஆணிரை அழைத்து செல்கிறார். சரியான முலை நிலத்திலே கொண்டு மேய விடுகிறார். அவ்வாறு மேய்கிற நேரத்திலே காட்டில் வாழ்கின்ற பிற விலங்குகளெல்லாம் தீமைகளிலிருந்து அவற்றை காப்பாற்றுகிறார். கடிந்து என்ற சொல் 2 இடத்துல சேர்த்துங்க. காணூறு தீய விலங்கு கடிந்து, ஒரு நோய்கள் கடிந்து, ஒரு நோய்கள் அதற்கு வந்து சேர்கிற துன்பங்கள், நோய்கள். பொதுவாக நோய் என்றாலே துன்பம் என்பதுதான் பொருள். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுவார் என்ற குரலுக்கு, நோய் என்ற சொல்லுக்கு திருவள்ளுவர் காலத்திலே துன்பம் என்றுதான் பொருள். அப்ப நோய் என்ற சொல்லுக்கு திருவள்ளுவர் காலத்துல என்னன்னா பிணின்னு பேர். நோய் என்றால் அங்கே துன்பம். உற்ற நோய் நோந்தால் உயிர்கூறுகள் செய்யாம அற்றே தவத்திற்குரிய என்றார். நோய் என்ற சொல் வள்ளுவர் காலத்தில் இங்கே தெய்வ சேக்கடார் காலம் வரை துன்பம் என்ற பொருளிலும் நாம் கொள்ளலாம். அப்போ அந்த விலங்குகள் அடைகிற துன்பத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் அவற்றை காப்பாற்றி கடிந்து எங்கும்
பிறகு அந்த மேய்கிற இடம் எங்கிலே கொண்டு சென்று தூ நறு மென் புல் அருந்தி அவற்றை அருந்த செய்கிறார். இவர் அருந்த செய்கிறார். என்ன அருந்த செய்கிறார்? தூய்மையான, நறுமையான, மென்மையான, பாருங்க, உள்ள அருந்து வைக்கிறாரு. ஏதோ கொண்டு போய் விட்டோம், மேயறப்ப மேயிட்டோம், மாலை கொண்டு போறோம்னு வீட்டுல கொண்டு போய் அரடி போய் விட்டுறலாம் என்றெல்லாம் இல்லாமல் தூய்மையான புல் எங்கே இருக்கிறது? நறுமை என்றால் புதுமை என்பது பொருள். தூய்மையான புல்லாக இருக்க வேண்டும், புதுமையான புல்லாக இருக்க வேண்டும், மென்மையான, கடிப்பதற்கும் செரிப்பதற்கும் மென்மையான புல்லாக இருக்க வேண்டும். அவ்வாறு தூ நறும் மென் புல் அருந்தி அந்த விலங்குகளை அருந்த செய்து விரும்பிய தூநீர் உண்டு. விரும்பிய அந்த விலங்குகள் இந்த புல்லை மேய்ந்ததற்கு பிறகு நீர் பருக வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகும் அல்லவா? அவ்வாறு அவை விரும்புகிற தூய்மையான நீர் என்றால் பொது இடங்களிலே காடு போன்ற இடங்களிலே நச்சு கலந்த நீர் இருக்கலாம், அல்லது தூய்மையற்ற நீர் இருக்கலாம். அதனாலே எந்த இடத்தில் எந்த துறையில் நல்ல தூய்மையான நீர் கிடைக்கும் என்பதை அறிந்து அங்கே கொண்டு போய் அவற்றை அருந்த செய்கிறான். தூநீர் உண்டு, தூய்மையான உடலுக்கு ஊறு செய்யாத நல்ல நீரை உண்பித்து ஊனமில் ஆயம், அந்த பசு கூட்டம் ஆணிரை கூட்டம் இருக்கிறதே அது ஊனம் இல் ஆயம், குற்றமே இல்லாத பசு கூட்டங்கள். ஊனமில் ஆயம், ஊனம்னா குற்றம் தெரியும் உங்களுக்கு. இந்த ஊனமே இல்லாத பசு கூட்டம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பசுக்கள் என்ன செய்கின்றன, இவர் விலங்குகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றியமையினாலே அந்த ஆணிரைகள் ஊனம் இல்லாத, குறைபாடுகள் இல்லாத, குற்றம் இல்லாத ஆணிரைகள் ஆயின. ஒன்று, ஒரு பொருள் ஊனமில்லாயம் என்றால் இவர் காமுறை தீய விலங்குகளிலிருந்தும் உரு நோய்களிலிருந்தும் கடிந்து அவற்றை காத்ததனாலே அந்த ஆணிரை ஊனமில் ஆயம், குற்றம் இல்லாத ஆணிரை குலமாயிற்று, ஒன்றாயிற்றுங்களா? இன்னொன்று, ஊனங்களை இல்லாமல் செய்கின்ற ஆயமாக விளங்குகிறது பசு கூட்டங்கள். எப்படி? நமக்கு தேவையான பால், தயிர், நெய் ஆகியவற்றை எல்லாம் தருகிறது. நம்முடைய உடம்பையும் காத்து, உடம்பை காப்பதன் வாயிலாக உயிரையும் காப்பாற்றுவதற்கு இன்றியமையாத இந்த பால், தயிர், நெய் ஆகியவற்றை எல்லாம் தருகிறது. ஒன்று, நமக்கு மட்டும்தான் தருகிறதா? இல்ல, பெருமானுடைய அபிஷேகத்துக்குரிய பால், தயிர், நெய், கோமயம், கோசலம் என்று சொல்லப்படுகிற ஆனைந்தும் தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல், அது பஞ்சகவியம் சொல்லுவாங்க, ஆனைந்தும் தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் திருநீர் தயாரிப்பதற்கு மூலமாக விளங்குகிற திருநீற்று மூலத்தையும் நமக்கு தருகிறது. ஆக இப்படி தான் ஊனம் இல்லாமல் காப்பாற்றப்படுகிறது. முதல்ல காணுரை விலங்குகளாலும் உரு நோய்களாலும் அவை எந்த இடையூறும் வராத வகையில் இந்த ஆராயரால் காப்பாற்றப்பட்டவையினாலேயும் அதற்கு பிறகு அவற்றுக்கு தூய நறும் மென் புல்லையும் விரும்புகின்ற தூய்மையான நீரையும் கொடுத்து அவற்றை காப்பாற்றியமையினாலும் அந்த பசுநரைகள் ஊனமில்லாதவை ஆயின என்பது அந்த பசுக்களை பொறுத்தவரை ஊனமில்லாதவை. நம்மை பொறுத்தவரை ஊனமில்லாதவை என்பது நமக்குடைய உடம்பை வளர்ப்பதற்குரிய, உடம்பை வளர்த்து உயிரை வளர்ப்பது. உடம்பார் அடியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்ப நம்முடைய உயிரை வளர்க்க வேண்டும் என்றால் உடம்பை வளர்க்க வேண்டும். அந்த உடம்பை வளர்ப்பதற்கு தேவையான பால், தயிர், நெய் ஆகியவற்றை எல்லாம் நமக்கு தருகிறது. அதன் வாயிலாக நம்முடைய உயிரை காப்பாற்றுகிறது. இறைவனுடைய அபிடேகத்துக்குரிய பஞ்சகவ்யம் என்று சொல்லப்படுகிற ஆனைந்து, பால், தயிர், நெய், கோமயம், கோசலம் என்று சொல்லப்படுகிற ஆனைந்தையும் தருகிறது. திருநீற்று மூலமாக விளங்குகிற பசுஞானத்தையும் நமக்கு தருகிறது. ஆகிய இந்த நிலையில் மற்றவர்களுக்கு ஊனம் இல்லாமல் செய்கின்ற தன்மையுடையதாக பசுக்கள் விளங்குகின்றன. ஆகவே இந்த ஊனமில் ஆயம் என்பதற்கு இரண்டு வகையாக பொருள் கொள்ள வேண்டும். ஒன்று,
ஆனாய நாயனார், ஆனாயர், இன்னும் அவர் நாயனார் ஆகவில்லை, ஆனாயர் காண்முறை விலங்குகளாலும் ஒரு நோய்களாலும் ஏற்படுகிற தீமைகளை எல்லாம் விலக்கி நல்ல தூ நறு மென் புல் அருந்த செய்து விரும்பிய தூணீர் உண்ணச் செய்து காப்பாற்றியமையினாலே அவை ஊனமில்லாத ஆநிரைகளாயின. நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு உடம்பையும் உயிரையும் வளர்ப்பதற்குரியவற்றை தந்ததோடு பெருமானுக்குரிய அபிடேக பொருளாகிய பஞ்சகவியம் தருவதோடு திருநீற்றின் மூலத்தையும் தந்து இந்த உயிர்களுக்கு, என திருநீற்றினுடைய சிறப்பை நாம் போன பாடல தான் பார்த்தோம். அப்படிப்பட்ட திருநீற்றையும் நமக்கு தருகின்ற சிறப்புடையனாக விளங்குவதனாலே நம்முடைய ஊனத்தை நீக்குவதாக ஊனமில் ஆயம் என்று இங்கே தெய்வ சேக்கலார் குறிப்பிடுகிறார். ஊனமில் ஆயம் இப்படி ஒன்றிரண்டில்ல உலப்பில அளவில்லாத அளவுக்கு பெருகுகின்ற அளவுக்கு, பல்க என்றால் பெருக, அளவில்லாமல் பெருகிற அளவுக்கு அழித்து உள்ளார். அழி என்றாலே கருணை என்பதுதான் பொருள். கருணையோடு அந்த விலங்குகளை எல்லாம் மிகச் செம்மையாக காப்பாற்றி இருக்கிறார் நம்முடைய ஆனாயம். ஏனென்றால் வீட்டிலே விட்டு சென்ற கன்றுகளை கூட நிறையாமல் சண்டேஸ்வரரை தன்னுடைய கன்றாக கருதி பால் பொழிந்தன அங்க பசுக்கள். அப்படி யார் தன்னை மேய்க்கிறார்களோ வளர்க்கிறார்களோ அவர்களிடத்து அன்புடையனவாக விளங்குவன அந்த இனம். அதனாலேதான் இங்கே அளித்துள்ளார் என்று தெய்வ சேக்கலார் மிக அழகாக குறிப்பிடுகிறார் என்று சொல்லி நாம் அடுத்த பாடலுக்கு செல்கிறோம். சில பாடலை பார்த்தோம். என்னென்ன வகையாக ஆணிரை என்று பொதுவா சொல்லிட்டார். ஆணிரை கூட பசு கூட்டங்கள் ஒன்று சேர அப்படின்ட்டார். அது எப்படிப்பட்ட பசுக்கள் என்பதை தனியாக பிரித்து காட்டுகிறார் இந்த 11வது பாடல். எவையெல்லாம் மேய்ப்பதற்காக ஆனாயர் கொண்டு சென்றார் என்றால், கன்றோடு பால்மறை நாகு, கன்றோடு பால்மறை நாகு கரப்பன பாலாவும் குந்தலை மென்சினை ஆனோடு நீடு பொனிற்றாவும் வென்றி விடைக்குலமோடும் இனந்தோறும் வெவ்வேறே துன்றி நிறைந்துள்ள சூழலுடன் பல தொழுவங்கள் பல தோழங்கள் என்று எவ்வவற்றை மேய்வதற்கு மேய்ப்பதற்கு அழைத்து சென்றார் இந்த பாடல்ல மிக எளிமையாக நம்முடைய சேக்கலார் சுவாமிகள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, பசு கன்றுகளை அழைத்து செல்கிறார். பசுவோட கன்று பசுக்கன்று. நான் பாவரை சொல்ற அளவுலயே பசுங்கன்றுன்னு சொன்னா அது நல்ல இளமையான பசுமையான கன்றுன்னு அர்த்தம். அது எந்த கன்றா வேணாலும் இருக்கலாம். பொதுவா பசுங்கன்றுன்னு சொன்னீங்கன்னா ஒரு யானை கன்று கூட புதுசா போட்ட கன்றா இருந்தால் அது நல்ல பழமோடும் செழிப்போடும் இருந்தால் அதுவும் பசுங்கன்று தான். ஆனால் பசுக்கன்று என்றால் பசுமாடு போட்ட கன்று ஊட்டினார். அதான் கன்றோடு பசு கன்றுகளோடு பால்மறை நாகு. பால்மறை நாகுன்னா பால் மறுத்து போனா மரப்படி மாடுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்படி அது இளமையான மாடாக இருக்கும். ஒரு மாடு என்ன ஒரு ஆண்டுக்கு பால் கறக்கும், அப்புறம் மறுபடியும் அது மரத்து போகும் இல்லைங்களா? அதான் இளமையான பால் மறைந்த மாடுகள் என்று சொல்றார். பால்மறை நாகு ஆக என்றால் இளமை. அது இளமையாக இருந்து ஏன் பால் கறக்கவில்லை என்றால் நமக்கு தெரியும். ஒரு பசுமாடு ஒரு ஆண்டோ 1.5 ஆண்டுக்கோ பால் கறக்கும். அதுக்கு பிறகு மீண்டும் அது வரத்து போகும். அது மீண்டும் கருவுற்று ஈன்றணிய குறிற்றாவாக மாறி அதன் பின்னாலே பால் கறக்கும் என்பது நமக்கு தெரியும். அதனாலே பால்மறை நாகு, பால் மரத்து போன பசுக்கள், இளம் பசுக்கள். பால் கறப்பன ஆகும், கறப்பன பாலாவும், பால் கறப்பன ஆகும். பால் கறக்கின்ற பசுமாடுகள் அது கறவை மாடுகள். முன்னாடி இருந்த மரப்படி மாடுகள். முதல்ல சொன்னது கன்றுகள், பசு கன்றுகள். அடுத்தது பால் மரத்து போன மாடுகள், அது இளமையான மாடுகள். நாகுன்னா இளமை, நாகிழங்கமுகு. அடுத்து இப்பொழுது பால் கறந்து கொண்டிருக்கிற கறவை மாடுகள். அதான் பால் கறப்பன ஆகும், கறப்பன பாலாவும். பால் கறப்பன ஆகும், பால் கறக்கின்ற பசுமாடுகளும். அப்புறம் புந்தலை மென்சினை ஆணோடு. ஆண் என்றால் பசு, மென்சினை ஆண் சினையாக இருக்கிற கருவுற்று இருக்கிற மாடுகள். புந்தலை என்றால் மெல்லிய தலைகளை உடைய, மெல்லிய மயிரோடு கூடிய தலைகளை உடைய புந்தலை
மென் சினை மெல்லிய சினை விட்டிருக்கிற ஆணோடு, ஆண் என்றால் பசுமாடு, பசுமாடோடு நீடு புனிற்றாவும், புனிறு என்றால் கன்று போட்டன்னு அர்த்தம். புனிற்றாவு என்றால் அப்பொழுதுதான் கன்று போட்டிருக்கிற மாடுகளை மேய்க்க செல்கிறார். கன்றுகளை, பசு கன்றுகளை மேய்க்க கொண்டு செல்கிறார். மரத்து போன மாடுகளை, இளமையான மாடுகளை மேய்க்க கொண்டு செல்கிறார். பால் கறக்கின்ற கறவை மாடுகளை கொண்டு செல்கிறார். புள்ளிய மயிரோடு கூடிய தலையினையுடைய மெல்லிய மாடுகள், அவை சினை மாடுகள், அவற்றையும் அழைத்து செல்கிறார் மேய்வதற்கு. சினை மாடுகள் மட்டுமல்ல, ஈன்றடிமையுடைய புனிற்றா, புனிறு புனிற்றான் ஆகும். அப்ப ஈன்ற அடிமை உடையது, அப்பொழுதுதான் கன்று போட்டிருக்கிறோம் வச்சுக்கலாம், அவற்றையும் மேய்க்க அழைத்து செல்கிறார். புனிற்றாவும் வென்றி விடைக்குலமோடு, எல்லாவற்றையும் முன்னாடி பசுக்களே சொல்லிட்டு வந்தவர் இப்ப விடைக்குலம், வென்றி விடைக்குலம். எப்பொழுதும் விடையினுடைய இயல்பு என்ன? வெற்றி தான். ஆற்றல் அடல் விடை என்று சொல்றார் ஞானசம்பந்தர். கொல்லும் தன்மை வாய்ந்தது, ஆற்றல் மிக்கது, எல்லா பிடிகளையும் போக்க வல்லது. எல்லா பிடிகளும் இங்கே அறத்திற்கு மாறாக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் அழிக்கின்ற ஆற்றலுடைய, அதான் ஆற்றலுடைய ஆலவாயான் என்று பெருமானை குறிப்பிடுகிறார். பெருமான் எதில் ஏறி வர்றாருன்னா, ஆற்றல் மிக்க அறத்தின் வழி தவறியவர்களை கொல்லுகின்ற தன்மையுடைய விடை மீது ஏறி வருபவர். அதான் வென்றி விடைக்குலம். வெற்றி தான் வென்றி என்று மெலித்தல். மேலே கன்று புந்தலை துன்றி என்று வருவதனாலே வெற்றி என்ற சொல் பல்லினம் ரகர ஒற்று நகரமாக நகர ஒற்றாக மெலிந்திருக்கிறது. மெலிக்கும் வழி மெலித்தல் என்பது தொல்காப்பியம். மெலித்தல் விகாரம் என்பது நன்னூல். அப்ப வென்றி விடைக்குலமோடு, எப்பொழுதும் எல்லா நிலையிலும் அறத்திற்கு இடையூறு வராமல் வெற்றியே தருகிற அப்படிப்பட்ட தன்மையுடையதுதான் விடைக்குலம். அந்த விடைக்குலங்களையும் மேய்ச்சல் கொண்டு செல்றார். விடைக்குலமோடு இனந்தோறும், இனந்தோறும் மேல பார்த்த பாருங்க, ஈன்ற அனிமையுடைய பசுக்கள் எல்லாம் ஒரு பகுதி, பசு கன்றுகள் எல்லாம் ஒரு பகுதி, மரப்படியாக இருக்கிற பசுக்கள் ஒரு பகுதி, கறவை மாடுகள் ஒரு பகுதி, சினை உற்றிருக்கிற மாடுகள் ஒரு பகுதி, இப்படி இனந்தோறும் பிரித்து ஒன்றாக்கி கொண்டு செல்கிறார். எல்லாம் கலந்து கொண்டு செல்லாமல், அதாவது இனந்தோறும் வெவ்வேறு ஒவ்வொரு இனத்திலையும் வேறாக துன்றி நிறைந்துள்ள, துன்றின நெருக்கமாக நிறைந்துள்ள சூழலுடன், அப்படிப்பட்ட சூழலில் பல தொழுவங்கள், பல தோழங்கள், பல நிலையில் அந்த சொல்லப்பட்ட மாடுகள் எல்லாம் இருக்கின்றன என்று நாம் உள்ளதும். பல தொழுவங்கள் என்பதுதான் தோழங்கள் என்று சொல்றாரு. தோழம் என்ற சொல்லுக்கு தொழுவம் என்ற ஒரு பொருளும் உண்டு, எண்ணற்றவை என்ற ஒரு பொருளும் உண்டு. அளவுக்கு எண்ணிக்கையினுடைய அளவு சொல்லும் போது தோழம் என்ற ஒரு சொல் உண்டு. இங்கே அவ்வாறு நிறைந்துள்ள சூழலுடன் பல தோழங்கள் என்றால் பல தொழுவங்கள் என்றும் கொள்ளலாம், எண்ணற்ற பல கூட்டங்கள் என்றும் கொள்ளலாம். அந்த வகையில் இந்த பாடல்ல எவற்றையெல்லாம் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்கிறார் என்று பார்க்கிற பொழுது, கன்று அங்க வெளிப்படையாக எந்த அடைமொழி இல்லாமல் பசுக்கன்று நாம் கொள்ள வேண்டும். அடுத்தது கன்றோடு என்று சொல்வதனாலே அதை மிக ஜாக்கிரதையாக, மிக கவனமாக கொண்டு செல்ல வேண்டும். இந்த உருவை எங்க சேர்க்கிறோமோ அது உயர்வானது என்பது பொருள் அல்லவா. அதுபோல பால் மறுத்து போன மாடுகள், இளமாடுகள், கறக்கிற கறவை மாடுகள், சினை மாடுகள், நீடு புனிற்றாங்கிறார் பாருங்க. நீடு புனிற்றான்னா, புனிது என்றால் ஈன்ற அடிமையுடையதன் அர்த்தம். கன்று போட்ட மாடு என்பது பொருள். அப்பொழுதுதான் கன்றை ஈன்ற மாடு என்பது பொருள். ஈன்று புனிற்றான். அது ஏன் நீடு என்றால் அது பால் தரும் காலம் நீண்டு கொண்டே போகும். எனவே நீடு புனிற்றா. அது நீடு என்பதற்கு
பெருமையுடைய என்று ஒரு பொருள் கொள்ளலாம். நீடு புனிற்றா என்பது கன்றினிடத்து மிக அன்புடைய தன்மையுடைய மாடு என்று கொள்ளலாம். புனிற்றா என்பதனால நீடு புனிற்றா என்பதால் மிக மிக ஈன்ற இனிமையுடைய என்று கொள்ளலாம். இவ்வாறான மாடுகளை எல்லாம் சேர்த்து விடைக்குலத்தோடு ஒவ்வொரு இனத்தையும் தனித்தனியாக பிரித்து நெருக்கமாக நிறைந்திருக்கிற சூழலிலே பல தொழுவங்கள் உள்ளன. எண்ணற்ற பசுக்களும் எண்ணற்ற விடைக்குலங்களும் உள்ளன என்று நாம் இந்த பாடல் பொருள் கொள்ள வேண்டும். அடுத்த 12வது பாடல். இதுல எப்படியெல்லாம் இந்த பசு கூட்டங்களை அவர் காப்பாற்றுகிறார் என்று நான் பார்க்கிறேன். ஆனிரை குலம் அப்படி பல்க அழித்து என்றும் கோவலர் ஏவல் புரிந்திட ஆயர் குலம் வேணும் காவலர் தம்பெருமான் அடி அன்புரு கானத்தின் மேவு துளை கருவி குழல் வாசனை மேற்கொண்டார். இங்கிருந்தான் அவருடைய வரலாறு மெல்ல மெல்ல தொடங்குகிறது. ஆனாயனாயனாருடைய வரலாறு. ஆனிரை குலம், அந்த சென்ற பாட்டை பார்த்தோம்ல, ஆனிரை பல்வேறு வகையான பசுக்கள், அந்த கூட்டங்கள் எல்லாவற்றையும், அந்த தொகுதிகள் எல்லாவற்றையும், இந்த இடத்துல குலம் என்பது தொகுதியாக கொள்ள வேண்டும். ஆனிரை குலம் அப்படி எப்படி 10வது பாட்டிலையும் 11வது பாட்டிலையும் சொன்னார் பாருங்க. அப்படி 10வது பாட்டுல என்ன சொன்னாரு? புறவுக்கு கொண்டு சென்றார். விலங்குகளாலே நோய்களாலே வருகிற துன்பங்களை எல்லாம் அகற்றினார். நல்ல மென் புல்லையும் அருந்த செய்தார். தூய நீர் உண்ணச் செய்தார். ஊனமில் ஆயம் உழப்பில பல்கழித்துள்ளார் என்று 10வது பாட்டுல சொன்னது போலவும் 11வது பாடல்ல இப்படி என்னென்ன வகையான மாடுகளை எப்படியெல்லாம் கொண்டு சென்றார் என்பதை பற்றியும் பார்த்தது போல, அதான் இங்கே ஆனிரை குலம் அப்படி பல்க அளித்துள்ளார் என்று தொடங்குகிறார். இங்கே நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள் ஒரு அருமையான குறிப்பை அந்த 10வது பாடலுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். 10வது பாடல் தெரியும். ஆனிரை கூட அகன்புறவில் கொடு சென்றேறி காணுரை தீய விளம்பொரு நோய்கள் கடிந்து எங்கும் தூணரு மென்புல் அருந்தி விரும்பிய தூணீர் உண்டு உணவில் ஆயம் உழப்பில பல்கழித்துள்ளார் என்ற அந்த பாடலுக்கு நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள் ஒரு அருமையான குறிப்பை சொல்லி இருக்கிறார்கள். அநாயனாயனார் செயல் யாருடைய செயலை ஒத்திருக்கிறது என்றால் பெருமானுடைய செயலை ஒத்திருக்கிறது என்று ஒரு ஒப்புமை காட்டுகிறார். பெருமானுடைய செயல் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாமெல்லாம் பசுக்கள், பெருமான் பசுபதி. பெருமான் என்ன செய்வார் என்றார், உயிர்களுடைய தீமைகளை எல்லாம் நீக்குவார், பாச நீக்கம் செய்வார், அறக்கருணையும் அறக்கருணை எல்லாம் காட்டி நம்மளை காப்பாற்றுவார். அப்புறம் சிவப்பேரளிப்பார். பெருமானுடைய வேலை பசுக்களாகிய நம்மை, நாமெல்லாம் பசுக்கள், பெருமான் பசுபதி, பசுக்களாகிய உயிர்களை பதியாகிய சிவபெருமான் அறக்கருணை மரக்கருணை முதலானவற்றையெல்லாம் நமக்கு தந்து உயிர்களை காப்பதற்காக பல செயல்களை மேற்கொண்டு பாசநீக்கம் செய்து, பிறகு பாசநீக்கம் பெற்றதற்கு பிறகு நம்மதான் நமக்கு இந்த இருவப்பு மலபரிவாகம் எல்லாம் சேரும். அப்போ அந்த அதி தீவிர தரத்தை அறிந்து பெருமான் சிவப்பேர் அளிப்பார் அல்லவா? அப்போ அந்த பாசநீக்கமும் சிவப்பேரும் செய்கின்ற செயலை எப்படி பெருமான் செய்கின்றாரோ அதை போலவே ஆனாயர் என்ன செய்கிறார்? பாசநீக்கம் செய்வது போலதான் பகை விலங்குகளாலே வருகிற துன்பங்களையும் நோய்களாலே வருகிற துன்பத்தையும் பசுக்களில் அவற்றிலிருந்து பசுக்களை காப்பாற்றி எப்படி சிவப்பேரை நமக்கு தர செய்கிறாரோ பெருமான், அதை போல அவர் தூணருமென் புல்லருந்த செய்து தூணீர் உணச் செய்து குழப்பில்லாத பல ஆயங்களை காப்பாற்றி இருக்கிறார் என்று இந்த ஆனாயருடைய செயல் பெருமானுடைய செயலை அப்படியே ஒத்திருக்கிறது என்ற ஒரு ஒப்புமையை குறிப்பால் உணர்த்துவதாக நம்முடைய சி.கே.எஸ். அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நாம் சிந்தித்து மகிழ வேண்டிய இடம் என்பதனாலே அதை இங்கே அன்பர்களுக்கு தெரிவித்து மகிழ்கிறேன். அடுத்து இந்த 12வது பாடல். ஆனிரை குலம், ஆனிரை நிறைய வரிசை. ஆனிரை குலம் சொன்னா ஆனிரைகள் தொகுதி தொகுதியாக,
அதான் கறவை மாடுகள், மரப்படி மாடுகள், கன்றுகள், சினை மாடுகள், புதிதாக கன்றின்ற மாடுகள், விடைக்குளம் ஆகிய இந்த ஆணிரைகளை அப்படி பல்க, மேலே 2 பாடல்களிலே சொன்னவாறு அவ்வாறாக பல்க மிக பெருவாரியாக பெருக, அழித்து காப்பாற்றி, அழித்தல் பெருமானுடைய செயல்ல ஒன்றது. நல்ல நினைவு இருக்கலாம், 5 தொழில் செய்யறாருல்ல, அதுல அழித்தல் அது எங்க? முதல்ல படைத்தல், அடுத்தது காத்தல், அப்புறம் ஒடுக்கல், அப்புறம் மறைத்தல், அழித்தல். அது அனுக்கிரகம் என்று சொல்லப்படுகிற கருணை, அதான் அழித்தல். அந்த செயலை அவர் செய்கிறார் பாருங்க. ஆனிரை குலம், ஏனென்றால் அவருடைய மனசுல எப்பவும் பேயுடன் ஆடும் பிரானடி அல்லது பேணாதாரா. எனவே பேயுடன் ஆடும் பிரான் எப்படிப்பட்ட பண்புகளை உடையவராக இருந்தாரோ அந்த தன்மைகள் எல்லாம் நம்முடைய ஆனாய நாயனாருக்கு அப்படியே இருந்தது என்பதை நாம் ஒப்பிட்டு பார்த்து மகிழலாம். ஆனிரை குலம் அப்படி பல்க பல்க பெருக பெருக அளித்துள்ளார், தான் கருணை கொண்டு காப்பாற்றி வருகிறார். என்றும் அழித்து என்றும் கோவலர் ஏவல் புரிந்திட. கோவலர் என்றால் ஆயர்கள், இடையர்கள் என்பது பொருள். இடையர் என்பது ஜாதியே இல்லை. முல்லைக்கும் குறிஞ்சிக்கும் இடைப்பட்ட பகுதியிலே ஆனிரை மேய்த்து வாழ்ந்தவர்கள். எனவே அவர்கள் இடைப்பட்ட நிலத்தில் வாழ்ந்தவர்களே அவர்கள் இடையர்கள் எனப்பட்டார்கள். தவிர இடையர் குலம் என்பது ஜாதி இல்லை, யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். பண்டைய காலத்தில் நம்முடைய அமைப்பில் சாதி என்ற அமைப்பே கிடையாது. பழங்காலத்துல இலக்கியங்கள்ல நான் பார்க்கிறோம், இலக்கியங்களிலே பார்க்கிறோம், கல்வெட்டுகளிலே பார்க்கிறோம். மிக பிற்காலத்துலதான் அந்த சாதி அமைப்புகள் எல்லாம் வருகின்றன. எனவே இந்த இடைக்குளம், அந்த முல்லைநில மக்கள், ஆயர், ஆய்ச்சியர், இடையர், இடைச்சியர் என்னெல்லாம் வரும். அப்போ அந்த இடைநில மக்கள் அவர்கள், முல்லையும் குறிஞ்சியும் அவர்களுடைய வாழ்விடமாக இருந்ததனாலே அவர்கள் இடைநிலத்தில் வாழ்ந்தமையினாலே அவர்கள் இடையர்கள் எனப்பட்டார்கள். கிருஷ்ண பரமாத்மா இடையர் குலத்தை சார்ந்தவர் இல்லை, அவர் யதுகுலம். அதனாலதான் அவர் யாதவர் என்று அழைக்கப்பட்டார். யாதவன் தூவரைக்கு இறை ஆயவன் என்று முன்னாடியே நம்முடைய திருமலை சரிகத்திலேயே படிச்சிருக்கிறோம். உபமன்ய முனிவராலே திருவடி சூட்டப்பட்டு தீட்சை செய்யப்பட்டவர் கிருஷ்ண பரமாத்மா. அந்த யதுகுலத்தில் தோன்றிய யாதவர்கள் வேறு. ஆனால் அவன் இடைச்சேரியிலே வளர்ந்ததனாலே அவனும் இடையர் குலத்தை சார்ந்தவராக பின்னாலே கருதப்பட்டு இங்கே முல்லை நிலத்திலே வாழ்கிற மக்கள் அவனை வழிபடு கடவுளாக கொள்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய நிலப்பிரிவின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது முல்லை நிலத்திற்குரிய கடவுள் மாயவன். குறிஞ்சி நிலத்துக்கு முருகன், மருத நிலத்துக்கு இந்திரன், நெய்தி நிலத்துக்கு வருணன். அப்போ முல்லை நிலத்திற்கு மாயோன். மாயோன் மேய காடூர் உலகமும், சேவன் மேய ஐவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலென சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்று இந்த 4 நிலங்களுக்கும் கடவுளர்களை வரையறுத்து சொன்னார் தொல்காப்பியர். இது தொல்காப்பியரை சொல்லப்பட்ட சூத்திரம். அப்போ ஆனிரை குலம் அப்படியே பல்கு அழித்துள்ளார். அழித்து என்றும், அதாவது என்றும் அழித்து என்றும் ஏவல் செய்ய என்று 2 இடத்துல இந்த என்றும் என்ற சொல்லை கொண்டாந்து சேர்க்கணும் பாருங்க. ஆனிரை குலம் அப்படி பல்க என்றும் அழித்து கோவலர் என்றும் ஏவல் புரிந்திட. கோவலர் என்றால் இவருக்கு கீழே பணியாற்றுகிற பசுக்களை பாதுகாப்பவர்கள் என்பதுதான் பொருள். ஆயர்களுக்கு இன்னொரு பெயர் கோவலர். கோபாலர் என்று, கோபாலன் என்று கிருஷ்ண பரமாத்மாவை சொல்வார்கள். ஏன்? பசுக்கூட்டங்களை மேய்த்தவர், அதனாலதான் கோபாலன் என்று பெயர். திருமால் கண்ணன் கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனுக்கு கோபாலன் என்று பெயர் வருவதற்கு காரணம், அவர் பசுக்களை காப்பாற்றுபவர், வளர்ப்பவர். பால், கோன்னா பசு, பாலன் என்றால் வளர்ப்பவன், காப்பவன் என்பது பொருள். கோவலர் என்றாலே பசுக்களை காப்பவர்கள், காப்பாற்றுபவர்கள், வளர்ப்பவர்கள் என்று பொருள். இது புதிய தொல்காப்பிய சொல்ல மட்டும், இது இந்த இவருடைய சொல்ல மட்டும் அல்ல. முன்னாடியே நம்முடைய இளங்கோவடிகள் பாடுவார். ஆகாத்து ஓம்பி ஆப்பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை ஓர் கொடும்பாடில்லை.
மதுரை மாநகருக்கு கோவலனையும் கண்ணகியும் கவுந்தியடிகள் அழைத்து வருவார். அந்த கவுந்தியடிகள் கண்ணகியும் கோவலனையும் யாரிடம் ஒப்படைக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது பூங்கண் இயக்கிக்கு பால்மடை கொடுத்து பண்பில் பெயர்வோளாகிய மாதரி வருவாள். மாதரி கவனிக்க வேண்டும். மாதவி வேறு. மாதவி என்பவள் பூம்புகாரை சார்ந்தவள். இந்த மாதரி என்பவள் இடைக்குல பெண் மாதரி. அந்த மாதரியை பார்த்த உடனே கவுந்தியடிகள் நினைப்பார், ஆகாத்து ஓம்பி ஆப்பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை ஓர் கொடும்பாடில்லை. ஆகாத்து ஓம்பி பசுக்கூட்டங்களை காப்பாற்றி உதறித்து ஆப்பயன் அளிக்கும் பசுவினாலே கிடைக்கிற பயன்களை உயிர்களுக்கெல்லாம் வழங்குகிற கோவலர் வாழ்க்கை, அந்த இடைநிலை மக்கள் இடைக்குல மக்களுடைய வாழ்க்கையானது ஒரு கொடும்பாடில்லை, கொடுமையான வாழ்க்கை இல்லை, பிற உயிர்களுக்கு நன்மை செய்கிற வாழ்க்கைதான். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே வருகிற மாதவி தீதிலள், முதியள், அழியள் என்றெல்லாம் போற்றி அவள் தீமை இல்லாதவள், புதுமையானவள், கருணை காட்டக்கூடியவள் என்றெல்லாம் கருதி அந்த கவுந்தியடிகள் கண்ணகியையும் கோவலனையும் மாதரியிடம் அடைக்கலமாக ஒப்படைப்பார். அங்கேயும் ஒரு ஆபயன் ஆகாத்துவம்பி ஆப்பயன் அளிக்கும் கோவலர் வாழ்க்கை. அங்கே கோவலன் இல்லை, அந்த கோவலன் இல்லை, இது கோவலர் என்பது இடைக்குல மாந்தர்கள். அதான் இங்கே சொல்றாரு, ஆனிரை குலம் அப்படி, ஆனிரை குலம் அப்படி. மேலே சொன்ன 10வது 11வது பாடல் சொன்னது போல பல்க மிக பெருக அழித்து என்றும் அழித்து, அந்த என்றும் என்பதை ஈரிடத்திலே சேர்க்க வேண்டும். என்றும் அழித்து எல்லா காலங்களிலும் ஆனிரை குலமானது அப்படி ஒரு காலத்திலும் இடையூறின்றி தொடர்பின்றி போகாமல் தொடர்ச்சியாக எக்காலத்திலும் பல்க அளித்துள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் கோவலர் என்றும் ஏவல் புரிந்திட, தன் கீழ் பணியாற்றுகிற இடைக்குல மக்கள் கோவலர்கள் என்றும் பணி புரிந்திட, என்றும் தன்னுடைய செயலை தொடர்ந்து செய்திட ஆயர் குலம் வேணும். ஆயர் குலம் என்பது இடையர் குலம், அவற்றை போற்றுகிற காவலர். இவன் ஆனாயர் தலைவர், நிறைய ஏவலர்கள், அவர்களெல்லாம் கோவலர்கள். அந்த கோவலர்கள் எல்லாம் என்றும் இவருக்கு ஏவல் புரிந்திட இவருடைய கட்டளை அவர்கள் தொடர்ந்து செய்திட, இடைவிடாமல் செய்திட ஆயர் குலம் வேணும். ஆயர் குலத்தை போற்றுகின்ற, என முன்னாடியே பார்த்தான், ஆயர் குலத்துதித்தார். அங்கே ஆயர் குலம் வேணும் காவலர், ஆயர் குலத்தினுடைய அந்த பண்பினை, அந்த செயல்பாட்டினை பல ஏவர்களை வைத்துக் கொண்டு கோவலர்களை வைத்துக் கொண்டு செய்கின்ற தலைவராக விளங்கினார். காவலராகிய ஆனாயர் தம் பெருமான் அடி, தம்முடைய பெருமானுடைய திருவடியை அன்பு கொண்டு, முன்னாடியே பார்த்திருக்கிறோம், பேயுடல் நாடும் பிரான் அடி அல்லது பேணாதார். அதனாலே அவருடைய சிந்தனை எல்லாம் பெருமானுடைய திருவடி சிந்தனை. அவருடைய மனம், அவருடைய வாய் பார்த்தோம், வாயில் மெய்யின் அழுத்தும் மனத்தில் வினை செயலில் ஆகிய எல்லாவற்றிலும் பெருமானுடைய கடலை அல்லாது வேற எதையும் போற்றாதவராக விளங்கினார். அதனாலேதான் இங்கேயும் காவலர் தம் பெருமான், காவலராகிய இந்த ஆனாயர் தம் பெருமான் அடி அன்புரு காணத்தில் தம்முடைய பெருமானாகிய சிவபெருமானுடைய திருவடி எடுத்து கொண்ட அன்பின் விளைவினாலே அந்த திருவடியை புகழ்ந்து பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? மேவு துளை கருவி குழல். மேவுதல் என்றால் பொருந்தியன்னு அர்த்தம். எதனாலே வெள்ளம் அந்த குழல் பொருந்திற்று என்பதை அடுத்த பாடல்ல அவர் எதெல்லாம் கையில எடுத்துட்டு போறாருன்னு சொல்லும் பொழுது அவர் வெண்கோல் எடுத்து செல்கிறார், அதுல இந்த வெண்குழலும் எடுத்து செல்கிறார் என்று வரும். அப்ப அவ்வாறு பொருந்தி இருக்கிற அந்த துளைக்கருவி, கருவிகள்ல தோற்கருவி, துளைக்கருவி, கஞ்சக்கருவி, மிடற்று கருவி என்றெல்லாம் கருவிகளை வகைப்படுத்துவார்கள் அல்லவா. கருவிகள் பல வகை. தோல் கருவி உங்களுக்கு தெரியும், கஞ்சக்கருவி தெரியும், மிடற்று கருவி தெரியும், இது துளைக்கருவி. இப்ப நாகஸ்வரமும் இந்த பெருவங்கியம், காற்று கருவிகள் என்று இவற்றுக்கு பெயர். எக்காலம், காலம் என்பது வந்து கோடு, ஒரு காற்று கருவிகளாக ஒரு சில கருவிகள் இருக்கின்றன. அதுலதான் இந்த குழல் வருகிறது, புல்லாங்குழல். இது புல்லிலிருந்து வருவது. புல் என்றால் மூங்கில் என்பது பொருள். மூங்கில் புல்லினத்தை சார்ந்தது. அகக்கால் எனவே மரமென மொழிவ, புறக்கால் எனவே புல்லற மொழிவ என்பது தொல்காப்பிய மரபியல் சூத்திரம்.
உள்ளே வைரம் பாய்ந்திருந்தால் அதுக்கு மரம்னு பேரு, கூடாக இருந்தால் அதுக்கு புல் என்று பெயர். அதுதான் அகக்காலனவே மரம் என மொழிபெயர். உள்ளே வைரம் பாய்ந்திருந்தால் அதை மரம் என்று சொல்ல வேண்டும். புறக்காலனவே புல்லென மொழிபெயர். வெளியில வலிமையா இருக்கும், உள்ள கூடா இருக்கும், அல்ல உள்ள வலிமை இல்லாம இருக்கும். இப்ப கரும்பு இருக்கிறது, புல் இருக்கிறது, இந்த மூங்கில் இருக்கிறது எல்லாம் புறக்கால் உடையவை, உள்ளே காழற்றவை, வைரமற்றவை. எனவே புறக்காலனவே புல்லென மொழிபெயர் என்று குறிப்பிடுவார்கள். ஒரு காலத்தில் தென்னை பனையெல்லாம் கூட புல்லினத்தை சார்ந்த என்று குறிப்பிடுகிற மரபு உண்டு. அதுபோல இந்த குழல் கருவிகள், துளை கருவிகள் என்று நாம் பார்த்தோம்னாக்கா, கொம்பு, ஊது கொம்பு, தாரை, நாதஸ்வரம், அதாவது ஏழில் என்பார்கள். அப்புறம் சங்கு, மகுடி, முகவீணை. திருவாரூர் திருக்கோயில் இருப்பதாக சொல்வார்கள். முகவீணை கருங்கல்லால் ஆனது, அது வாசிப்பது ரொம்ப கடினமானது. முகவீணை, எக்காலம், கொக்கரை, இவற்றையெல்லாம் நம்முடைய திருவாங்கலங்காட்டு மூத்த திருப்பதிகங்களிலே பார்க்கலாம் இந்த இசைக்கருவிகளை எல்லாம். அப்படிப்பட்ட கருவிகள் எல்லாம் துளைக்கருவிகள். இந்த துளைக்கருவிகளில் இவர் எடுத்துக்கொள்வது குழல். மேவு துளைக்கருவி குழல் வாசனை மேற்கொண்டார். குழலை வாசிக்கின்ற தொழிலை மேற்கொண்டார். வாசனை என்றால் வாசிப்பது, குழல் வாசனை, குழலை வாசிப்பதை மேற்கொண்டார். இவர் தன்னிடம் இருந்த குழலை வாசிப்பதை மேற்கொண்டார். குழலை வாசிப்பது எதை நோக்கி மேற்கொண்டார் என்றால், தம் பெருமானடி அன்புரு காணும். அந்த பாடல்ல என்ன பொருள் பாடப்படுகிறது என்றால், தன்னுடைய பெருமானுடைய திருவடியிடத்து கொண்ட அன்பின் விளைவாக எழுகின்ற கானம். நிறைய கானங்களை கேட்கிறோம். அன்பில்லாத கானம், பெருமானிடத்து அன்பில்லாத கானமும் இனிமையாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த கானங்கள் வெறும் செறிப்புலன் வழியாக உணர்கிற புலன் உணர்ச்சி இன்பத்தை மட்டும் தந்து விட்டு பிறகு அழிந்து போகும். புலன் உணர்வினாலே நாம் இன்பத்தை அனுபவிக்கிறோம். கண்ணாலே காண்கிறோம், காதாலே கேட்கிறோம், மூக்காலே முகர்கிறோம், வாயினால் சுவைக்கிறோம், கையினால் அனுபவிக்கிறோம். என்றாலும் இவையெல்லாம் நிலையற்றவை. பெருமானுடைய புகழோடு சேர்கிற பொழுதுதான் இதையெல்லாம் பயனுடையதாகும். அதனாலதான் நம்முடைய, நான் பலமுறை சொல்கிறேன், வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன். எதற்காக வாயை கொடுத்தார் என்றால், வெட்டி பேச்சு பேசுவதற்கோ வேண்டாதவற்றையெல்லாம் போட்டு விழுங்குவதற்கோ தரவில்லை. வாழ்த்த வாய் மற்றவனை கெடுப்பதற்காக நினைப்பதற்கு இல்லை, தன்னை நினைக்க தருகின்றான் பெருமான். நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்து வணங்க தலையும் தாழ்த்த சென்னியும். அதான் அங்கமாலையில் சொல்லப்பட்ட அத்தனை உறுப்புகளையும் நினைவு கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அந்த உறுப்புகளுக்கு பயன் உண்டே தவிர, இல்லையே அவை வெறும் புலன் உணர்வுகளை மட்டும் அனுபவிப்பதற்கு துணையாக விளங்கும். அதுபோல ஒரு பாடலை நாம் கேட்கிறோம் என்றால், ஒரு இசையை கேட்கிறோம் என்றால், சற்று நேரம் நாம் மயங்கலாம். அது வெறும் புலன் உணர்வாக மட்டும் போய்விடாமல், அது எப்பொழுதும் நிலைத்திருக்கிற மன உணர்வுக்கு வழிகாட்டுகிற இசையாக இருக்க வேண்டும் என்றால், அது பெருமானுடைய புகழை பாட வேண்டும். அதனாலேதான் பழங்காலத்தில் நூல்கள் என்றாலே அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய இவற்றை சொல்வதைத்தான் நூல் என்று சொன்னார்களே தவிர, வெறும் பொழுதுபோக்கு நூல்களை எல்லாம் நூல்கள் என்று சொல்லவில்லை. அவையெல்லாம் வெறும் புற்றீசல்கள், காலையில் தோன்றி மாலையில் அடிந்து போகிற ஈசல்கள் போன்றவை. நிலையான அறத்தையும் அதன் வழி ஈட்டுகிற பொருளையும் அதன் வழியாக தூய்க்கிற இன்பத்தையும் நிறைவாக சிந்தையும் மொழியும் செல்லா நிலைத்தாகி வீடு வேற்றை பற்றியும் சொல்லுகின்ற நூல்கள் தான் நூல்கள். அதனாலதான் அறம், பொருள், இன்பம், வீடடைதல், நூற்பயன் என்று நன்னூல்ல நூலினுடைய பயனை சொன்னான். அதுபோல இந்த கருவிகளின் வாயிலாக ஏற்படுகிற இசை பெருமானுடைய புகழை பாடுகின்ற இசையாக இருக்குமானால், அது புலன் உணர்வுக்கு இன்பமாகுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அக உணர்வுக்கும் அது துணையாகும். அதனாலேதான் நீங்க இவர் பாடுகிற அந்த குழல் வாசனை, காவலர் பெருமான் அடி அன்புரு கானத்தில் பெருமானுடைய திருவடி எடுத்து கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக இவருடைய உள்ளத்திலே தோன்றிய அந்த கானத்தை மேவு துளைக்கருவி குழல் இவரிடம் பொருந்தி இருக்கிற, இவரிடம் உள்ள
குழல் கருவி. கருவியில துளை கருவிகள்ல குழல் கருவி ரொம்ப தொன்மையான கருவி. நம்முடைய தமிழ் இசைக்கு துணை செய்கின்ற மிக தொன்மையான கருவிகள் குழலும் யாழும். யாழை விட தொன்மையானது குழல். குழல் இனிது யாழ் இனிது என்ப தமக்கள் மழை சொற்கேளாதவர் என்பதுல குழலைத்தான் முன்னிலைக்கிறார். குழல் யாழை விட தொன்மையானது. யாழ மகர யாழ், செங்கோட்டு யாழ், சகட யாழ், பேரியாழ் என்று யாழ்களில் அந்த நரம்பு வேறுபாடுகளுக்கு ஏற்ப, தந்தி வேறுபாடுகளுக்கு ஏற்ப யாழ்கள் நிறைய இருந்தாலும் அந்த யாழினும் சிறந்தது குழல். அதனாலதான் குழலினிது யாழினிது என்ப மக்கள் மழலை சொற்கேளாதவர் என்று வள்ளுவர் பாடினார். வள்ளுவர் மட்டும்தானா, இல்லை நம்முடைய அடியார்கள் பாடவில்லையா என்றால் சேந்தனார் பாடுகிறார். குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொலி வெண்டளவும் சென்று விம்மிமிகு திருவாரூரின் மழவிடையாருக்கு வழிவழியாளாய் மனம் செய்து பிறந்த பல அடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு பாடுதுமே. இப்போ பல்லாண்டு பாட வேண்டும் என்றால் உங்களை குழல்வொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி உள்ள சேர்ந்து அதிலேயே அவர் நம்முடைய சேந்தனார் குழல் ஒலியைத்தான் முன்னாடி சொல்றார். இந்த குழல் என்பது எப்படி செய்கிறார்கள், எப்படி பண்றாங்கிறத அடுத்த பாட்டுல பார்க்க போறோம். இப்ப இந்த துளைக்கருவிகள்ல குழற்கருவி, அந்த துளைக்கருவி குழல் வழியாக வாசித்தலை மேற்கொண்டார். குழலை வாசித்தலை வாசனை என்று சொல்வார்கள் இசை நுணுக்கம் வல்லவர்கள். வாசனை என்றால் மூக்காலை நுகர்கிற மனம் இல்லை. வாசனை என்பது வாசிப்பது என்பது அந்த இசைநூறு புலமையை சார்ந்த ஒரு சொல். அவ்வாறு வாசித்தலை மேற்கொண்டார். எதையுமே அன்போடு கூடிய காணம் இசை. எந்த அன்பு? பெருமானுடைய திருவடி எடுத்து கொண்ட அன்பு. அந்த அன்பை வெளிப்படுத்துகிற காணம். அந்த காணத்தின் வழியாக, அந்த காணத்தை துளைக்கருவியின் வழியாக வாசித்தலை மேற்கொண்டார் நம்முடைய ஆனாயர் என்பது இந்த 12வது பாடல். அடுத்து நாம் 13வது பாடல் பார்க்கிறோம். இங்கே இந்த 13வது பாடல்ல தான் அந்த குழற்கருவி எவ்வாறு செய்யப்படுகின்றன என்ற செய்தியை குறிப்பாக சொல்கிறார். இப்ப இசையின் நுணுக்கமும் இசை புலமையும் வாய்ந்தவர்கள் தான் இந்த 13வது பாடல். பின்னாடி வருகிற ஒரு சில அவர் வாசிக்கின்ற முறையை பற்றி பாடுகிற பாடல்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தான். இசை ஞானம் மிக தேவை. என்றாலும் நாம் உரைகளின் வாயிலாக படித்த அளவுக்கு சில செய்திகளை நாம் பார்க்கலாம். இந்த 13வது பாடல்ல அந்த குழல் எவ்வாறு செய்யப்பட்டது என்றால், முந்தை மறை நூல் மரபு. மறை வேதம் அது ஒரு மிக தொன்மையானது. தொன்மையான வேதத்தில் சொல்லப்பட்ட மரபுப்படி செய்கிறார்கள். மரபுப்படி எதை செய்கிறார்கள் என்றால், மரபின் மொழிந்த அந்த வேதங்களிலே சொல்லப்பட்ட முறையில் எழுந்த வேய். வேய்னா மூங்கில். எழுந்த வேய்னா முளைத்திருக்கிற உயர்ந்திருக்கிற வேய், மூங்கில். வேய்னா மூங்கில் என்பது எல்லாருக்கும் தெரியும். வேயூர் தோழி பங்கன் விடமுண்டா கண்ட எல்லாரும் பாடியவா. வேய்னா மூங்கில் என்பது பொருள். அது நன்றாக வளர்ந்திருக்கிற மூங்கில். அந்த மூங்கில்லையும் எல்லா மூங்கில்லையும் செய்ய முடியாது. அந்த மூங்கில் என்ன மலை மூங்கிலாக இருக்க வேண்டும். அந்த சேக்கலார் சொல்லாத பல செய்திகளையும் கூட நம்முடைய வேய்குழல் பற்றிய ஆய்வுகள்ல செய்திருக்கிறாங்க. அந்த நிலையில் இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த மாதிரி குழற்கருவிகள் செய்வதற்குரிய மூங்கில்கள் கிடைக்கின்றன. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கொண்டு வருகிற மூங்கில்களில் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்துல இந்த தொழில் மிகச்சிறப்பாக நடைபெறுகிற இடம் எது என்றால், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் என்ற திருத்தலத்தில்தான் இந்த குழல் செய்பவர்கள் நிரம்ப பேர் இருக்கிறார்கள். சில குடும்பங்களே தொடர்ச்சியாக பரம்பரையாக குழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள், தகவல்கள் கிடைக்கின்றன. அது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற மூங்கில்கள். இன்றைய நேற்றில் சங்க காலத்திலேயே அகனாமூட்டிலேயே இந்த குறிப்பு இருக்கிறது. மூங்கில்ல தான் எல்லா மரங்களிலேயும் வண்டுகள் இட்டாலும் மூங்கில் மரத்திலே வண்டுகள் துளையிடுகிறது. அவ்வாறு துளையிடுகிற பொழுது மேற்கே இருந்து வீசுகிற காற்று நாம் கவனிக்க வேண்டும். 4 திசைகளில் இருந்தும் காற்று வீசும். தெற்கே இருந்து வீசினா தென்றல்,
கிழக்கேர்ந்து வீசினா கொண்டல், மேற்கேர்ந்து வீசினா கோடை, வடக்கேர்ந்து வீசினா வாடை. காற்று 4 காற்றுக்கும் 4 பேருங்க. தெற்கேர்ந்து வீசினா தென்றல், வடக்கேர்ந்து வீசினா வாடை, கிழக்கேர்ந்து வீசினா கொண்டல், மேற்கேர்ந்து வீசினா கோடை. இப்போ இந்த 4 காற்றுகள்ல எந்த காற்று நல்ல ஒலியை தரும், வேங்குழல்ல பூந்து வருகிற பொழுது எந்த காற்று நல்ல ஒலியை தரும் என்றெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள். தென்றல் காற்று மிக இனிமையானதுதான், நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் மேற்கேர்ந்து வீசுகிற காற்று மூங்கில் துளை வழியாக போகிற பொழுதுதான் மிக இனிமையான ஒலி கிடைக்கும் என்று அகநானூற்றுல ஒரு வரியில் மிக அருமையான செய்திகளை நம்முடைய பண்டை தமிழர்கள் நுட்பமாக ஆய்ந்திருக்கிறார்கள். ஆடமை குயின்ற அவிர்துளை மருங்கின் ஆடு அமை, அமைன்னா மூங்கில் அர்த்தம், நெருங்கி இருக்கிற ஆடு அமை குயின்ற அவிர் துளை மருங்கின், அந்த மூங்கிலுடைய துளை மருங்கின் அது எப்படி வந்திருக்கும், வண்டுகள் போட்டிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில மலை மேல வளர்ந்திருக்கிற மூங்கில், அந்த மூங்கில் மரத்துல வெட்டாத மரத்துல துளை இருக்குன்னு சொன்னா நிச்சயமாக வண்டுதான் துளைத்திருக்க வேண்டும். அவ்வாறு துளைக்கப்பட்ட அந்த மூங்கில்ல ஆடமை குயின்ற அவிர் துளை மருங்கின் கோடை அவ்வழி குழலிசையாக, கோடை அவ்வழி, கோடைன்னா மேற்கே, கோடைன்னா கோடை காலம் இல்லை, நீங்க காற்றுக்கு 4 காற்று பேர் சொன்னேன். மேற்கேர்ந்த வீசுகிற வழின்னா காற்று, கோடை அவ்வழி குழல் இசையாக, அது அந்த துளை வழியாக பூந்து வருகிற பொழுது வேய்குழலின் ஓசையாக, புல்லாங்குழலின் இனிமையான ஓசையாக வருகிறது என்று கபிலர் அகநானூற்றுல பாடிய ஒரு பாடல்ல சொல்கிறார். அதுக்கு பிறகு முழவு ஒலி எவ்வாறு வருகிறது, அந்த கழைவளர் அடுக்க என்ன பாடின் அருவி பனிநீரின் இசை தோடமை முழவின் துதை குரலாக, கழைவளர் அடுக்கத்து ஏறி ஆடும் மயில் கனவு புகும் விரலியில் தோன்றும் நாடன். மயில் ஆடிக்கொண்டிருக்கிறது மலை மேலே, அது எப்படின்னா ஒரு விரலி ஆடுவது போல இருக்கிறதா. விரலி ஆட வேண்டும் என்றால் அவளுக்கு பாடல் வேண்டும், முழவு ஒலி வேண்டும். இந்த மூங்கில் வழியே புகுகின்ற மேற்காற்று எழுப்புகிற குழல் ஒலி அந்த மயில் ஆடுவதற்கு, விரலி என்னும் பெண் ஆடுவது போல ஆடுகிற மயிலுக்கு இசையாகவும், அந்த மலையில் இருந்து விழுகின்ற அருவி தோம் தோம் என்று விழுகிறது அல்லவா, அந்த அருவியினுடைய ஓசை முழவு ஓசையாகவும் விளங்க இந்த பாறையின் மீது ஒரு விரலி ஆடுவது போல மயில் ஆடிற்று என்று கபிலர் பாடுகிற அகநானூற்று பாடல்ல இந்த குழலை பற்றிய செய்தியை சொல்லி இருக்கிறார். இன்னும் அங்க பாருங்க, முந்தை மறை நூல் மரபின், முந்தை மறை தொன்மையான மறை, வேதங்கள்ல 4 வேதம் நமக்கு தெரியும், ரிக் யஜுர் சாம் அதர்வணம். இந்த வேதங்களுக்கு உபவேதங்கள் என்று வேதங்கள் உண்டு. உபவேதங்கள், அந்த உபவேதங்கள் எவை என்றால் ஆயுர்வேதம், ஆயுர்வேதம் சொல்லுவாங்க, ஆயுர்வேதம், தனுர்வேதம், வில் பயிற்சி தருகிற தனுர்வேதம். ஆயுர்வேதம் என்பது நம்முடைய உடலை காப்பாற்றுகின்ற மருத்துவத்தை தருவது. தனுர்வேதம் என்பது போர் பயிற்சியை தருவது, வில் பயிற்சி தருவது. காந்தர்வ வேதம் என்பது இசை பற்றியது. கந்தர்வர்கள் என்றால் இசைப்பிரியர்கள், இசை வல்லுநர்கள், அவர்களை பற்றிய வேதம் கந்தர்வ வேதம். இன்னொரு 4வது வேதம், அந்த வேதம் என்பது அர்த்த வேதம் என்றும், அர்த்த வேதம் என்றால் பொருளை பற்றியது, அர்த்த சாஸ்திரம் சொல்லணுங்களா, பொருளை பற்றியது. இன்னும் சிலர் அந்த அர்த்த வேதத்தை எடுத்துவிட்டு சில்ப வேதம் என்று 4வது வேதம் உபவேதம் சொல்லுகிறார்கள். எப்படியாவது போட்டோம். ஆனால் நமக்கு இப்பொழுது தேவை கந்தர்வ வேதம் என்று ஒரு வேதம் இருக்கிறது, அது உபவேதம். அந்த உபவேதத்துல என்ன வகையான மூங்கில் எடுத்து எந்த அளவுக்கு எடுத்து நாம் குழல் செய்ய வேண்டும் என்ற குறிப்பு இருக்கிறதா, அதைத்தான் இங்க சொல்றாரு. நம்முடைய தெய்வ சேக்கலார் எவ்வளவு செய்திகளை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அமைச்சராக இருந்து ஆளும் பொறுப்பை மட்டும் கவனிப்பவராக இல்லாமல் இசை நுணுக்கங்கள் எல்லாம் அறிந்தவராகவும் விளங்குகிறார். இசை கருவிகளை செய்யும் முறைகளை அறிந்தவர்களாக இருக்கிறார். அதான் இங்கே முந்தை மறை நூல்மரபின் தொன்மையான மறையாகிய காந்தர்வ வேதத்தில் சொல்லப்பட்ட மரபுப்படி மொழிந்த சொன்ன அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட முறையில் எழுந்த வேய், மலையிலே உயர்ந்து வளர்ந்திருக்கிற மூங்கில்,
அப்போ என்ன வகையான மூங்கிலை நாம் இந்த புல்லாங்குழல் செய்வதற்கு எடுக்க வேண்டும் என்று முந்தை மறையாகிய கந்தர்வ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முறைப்படியாக அந்த மூங்கிலை எடுத்து அந்த எடுத்த மூங்கில்ல அந்த முதல் 4/2 அறிந்து, மூங்கில் அறியும் பொழுது என்ன பண்ணுமா, உயர்ந்து வளர்ந்திருக்கிற மூங்கில் இருக்கிறது அல்லவா, இப்பொழுது கூட நான் ஒரு காணொலியில பார்த்தேன். அதை எப்படி எடுக்கிறார்கள் என்றால், இந்த பொதுவாக அடியோடு வெட்டி வந்துகிறார்கள். வெட்டி கொண்டு வந்ததற்கு பிறகு அதனுடைய கனபரிமாணம் சொல்லப்பட்ட சுற்றளவு அவற்றையெல்லாம் கணக்கெடுத்தான் அறிகிறார்கள். அதான் இங்க நம்முடைய சேக்கடார் எப்படி சொல்றாரு, அந்த முதல், அந்தம் என்றால் அந்த நுனின்னு அர்த்தம். அந்தம்னா முடிவுங்கிற பொருள் இல்ல, முதல்னா கீழே இருக்கிற பகுதி. அந்த முதல் 4/2. அப்போ அந்தத்துல 4, முதல்ல 2ன்னு கணக்கெடுத்துக்கணும். அந்த முதல் 4/2 இருக்குல்ல, அந்தம் 4, முதல் 2. இப்போ முதல் என்பது அடிப்பாகம். ஒரு மூங்கில வெட்டுகிற பொழுது அடிப்பாகத்துல 2 பாகம் விட்டுறணும், மேல் பாகத்துல 4 பாகம் விட்டுறணும். அவ்வாறு அந்த இடைப்பட்ட பகுதியில இருக்கிற மூங்கில குழல் செய்வதற்கு எடுக்க வேண்டுமா. அந்த குழலை பற்றிய ஒரு சில செய்திகளை இந்த இதற்கு மேல் விளக்கமாக நான் சொல்ல விளைகிறேன். அந்த செய்திகளை மட்டும் சொல்லிட பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழல் நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி மூங்கிலால் செய்யப்படுவது அது புல்லினத்தை சார்ந்தது. ஆனால் ஒரு காலத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, பறவைகளினுடைய கால் எலும்பு இருக்கு இல்லைங்களா, அது உள்கூடு இல்லாத கூடு மாதிரி இருக்கும். அந்த பறவைகளினுடைய உள்கூடற்ற கால்களில் குழல் செய்திருக்கிறார்கள். அது போல கரடியினுடைய கால் எலும்புகள்ல செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாம மூங்கில் மரம் மட்டுமல்லாமல் செங்காலி மரத்திலேயும் சந்தன மரத்திலேயும் வெண்கலத்தினாலும் கூட புல்லாங்குழல்கள் செய்திருக்கிறார்கள். அது வேறு. ஆனால் இங்கே இந்த மூங்கிலால் செய்யற பொழுது என்ன பண்ணும், ரொம்ப இளமையான மரமாக இருக்கக்கூடாது, ரொம்ப வயசான மரமாக இருக்கக்கூடாது. இளமையும் மூப்பும் இன்றி அந்த மரம் இளமரமாக இருக்கக்கூடாது, ரொம்ப நாள்பட்ட மரமாக இருக்கக்கூடாது. அப்ப நடு வளர்ச்சி உடைய மூங்கிலை வெட்டிட்டு வரணுமா. அந்த மூங்கிலை வெட்டுற போதுதான் அடிப்பாகத்துல 2 பங்கு விட்டுட்டு மேற்பாகத்துல 4 பாகம் விட்டுட்டு வெட்டணும். நடு வளர்ச்சியுடைய மூங்கிலை வெட்டி அதை நிழலிலே ஓராண்டு காலம் வைத்திருக்க வேண்டும். அந்த நிழல் பாடமாக ஓராண்டு காய போட வேண்டும். அவ்வாறு ஓராண்டு வைத்து அதிலிருந்து தான் குழல் செய்வார்கள். அதுக்கு இந்த விட்டம் உயரம் பார்த்தாச்சு. சீரான விட்டம் உடைய ஒடுங்கிய மூங்கில் விட்டம் சீரா இருக்கணும், நுனிப்பகுதியிலும் அடிப்பகுதியிலும் அது மாதிரி எடுக்கணும். அதனாலதான் 15 அங்குல நீளத்துலதான் செய்வாங்க. அதை பற்றிய குறிப்பு நான் பின்னாடி சொல்றேன். அப்போ அந்த வாயினால் ஊதி இசையில் எழுப்பதற்காக நுனியில ஒரு துளையும் விரல்களால் மூடி திறப்பதன் மூலம் இந்த இசை ஒலியை வெவ்வேறு சுரங்களாக, முதல்ல தமிழ்ல அந்த இசையினுடைய தன்மையை கூறுகின்ற சொல்ல நம்ம இசை மரபுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை பின்னாடி வடமொழியாளர் வந்த பிறகு அந்த ஸ்வரங்கள், சுரத்தானங்கள், நம்ம நரம்புறு தானம் என்று இசை எழும்புகிற இடத்தை நம்முடைய தெய்வ சேக்கடார் கூட குறிப்பிடுகிறார். நரம்பு உருதானம், இசை எழுகின்ற இடம். அந்த இசை எழும்புகிற இடத்தை தான் வடமொழியாளர்கள் இங்கே வந்ததற்கு பிறகு, ஏனென்றால் நம்முடைய தமிழிலே தொன்மையான இசை இருந்தது. அன்பர்களே, நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், சாரி காமா பாத்தானி என்பது வடமொழியாளர்கள் இங்கே இசையை பரப்பியதற்கு பின்னாலே நம்முடைய தொன்மையான இசை ஆகிய அந்த 7 இசை, கரைக்கிழமையார் பாடி இருக்கிற அந்த 7 இசையெல்லாம் சொல்றாங்க அந்த அம்மாவும். அதுல திருமுறைகள்ல 12ஆம் திருமுறைகள்ல முன்னாடி எனக்கு பார்க்கலாம் நீங்க. அதுல 7 இசை என்பது குரல், துத்தம், கைக்கிளை, குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் என்பன 7 இசை தமிழ்ல. அதைத்தான் சட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம்,
பத்மம், தைத்தியம், நிஷாதம் என்று ஏழிசையாக வடமொழியாளர்கள் வந்ததற்கு பிறகு நம்முடைய தமிழ் இசையை நாம் மறந்துவிட்டோம். ஒரு மொழியுடைய பண்பை ஏற்றுக்கொள்கிற பொழுது அது வலிமை உடையதாக இருந்தால் நம்மிடம் இருந்த தொன்மையானது போய்விடும். அது போலதான் இந்த குரல், தூத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் என்ற இந்த ஏழிசையும் போயிற்று. நம்முடைய சங்கீத மும்மூர்த்திகள் என்ற சங்கீத ஆதிமூர்த்திகள் என்ற 2 தொகுப்பு உண்டு. அவற்றையெல்லாம் பற்றி சொன்னால் நீங்க நேரம் போய்விடும். அவை தேவையில்லை. இங்க நம்ம குரலை பற்றிய செய்திகள் மட்டும் தேவை. அப்போ வாயில் வைத்து ஊதுவதற்கு ஒரு துளையும், அந்த சுரத்தானங்கள், நரம்புறு தானங்கள் இருக்கிறதா, சுரத்தானங்கள், அதுல இருந்து வேறுபட்ட ஒலியை எழுப்புவதற்காக துளைகளும் இடப்படும். அது குறிப்பிட்ட எண்ணிக்கையுடைய பல்வேறு துளைகளையும் கொண்ட எளிமையான கருவியாக இது இருப்பதனாலே சமுதாயத்திலே எல்லா துறையை சார்ந்தவர்களும் எல்லா தரப்பில் உள்ளவர்களும் இந்த கருவி எளிதாக பயன்படுத்துகிறார்கள், எளிதாகவும் கிடைக்கிறது. அப்புறம் புல்லாங்குழலுடைய நீளம் 15 அங்குலம் இருக்க வேண்டும். 3 அங்குலம் அந்த சுற்றுவட்டம் விட்டமுடையதாக, சுற்றளவு 3 அங்குலம் உடையதாக இருக்க வேண்டும். அப்போ வலப்பக்கத்துல, திறந்திருக்கிற வலப்பக்கத்துல குழலில் மொத்தம் 9 துளைகள் இருக்கும். இந்த வாய் வைத்து ஊதுகிற துளைக்கு பெயர் முத்திரை அல்லது முத்திரை துளை என்று பெயர். இதெல்லாம் பழைய வரலாற்று இலக்கிய இசைக்கலை நூல்களில் சொல்லப்படுகிற செய்திகள். வாய் வைத்து ஊதுகிற துளைக்கு முத்திரை துளை என்று பெயர். மற்ற 8 துளைகள் ஒவ்வொன்றிற்கும் நடுவில் உள்ள இடைவெளியை அந்த ஒரு அங்குலமாக இருக்குன்னு சொல்லி நம்முடைய தெய்வ சக்கரார் இங்கே குறிப்பிடுகிறார். அந்த 9 துளைகள் உண்டு அல்லவா, அதுல மேல 1 கீழே 1 வச்சிருக்கிறது, இடையில 7. அந்த 7 துளைகள் மீது 7 விரல்களை வைத்து இசைக்க வேண்டும். அதான் வாசனைன்னு சொன்னார்ல, வாசிக்க வேண்டும். 8வது கடைசியில் இருக்கிற துளையை யாரும் பயன்படுத்துவதில்லை. இடது கை விரல், கை விரல்களை பயன்படுத்துறாங்க இல்லையா, இடது கை விரல்களின் கட்டை விரலையும் சிறு விரலையும் நீக்கி எஞ்சி உள்ள 3 விரல்கள் 3 துளைகளை இயக்கும். வலக்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டை விரல் நீங்களாக மிச்சம் உள்ள 4 விரல்களும் 4 துளைகளை, ஆக 4 3 7 துளைகளை இயக்குவதற்கு இந்த வலக்கையில் உள்ள 4 விரல்கள், இடக்கையில் உள்ள 3 விரல்கள், இந்த 7 துளைகளையும் பொருந்தி இவர் வாய் வழியாக ஊதுகிற அந்த மிக முயற்சியுடைய அந்த காற்றை நரம்புறு தானங்களின் வழியாக, சுரத்தானங்களின் வழியாக வேறுபட்ட இசையாக மாற்றி காட்டுவார்கள். இந்த முத்திரை துளைன்னு சொல்லப்படுகிற இந்த வாய் வைத்து ஊதுகிற துளையின் வழியாக காற்றை செலுத்தி துளைகளை மூடி திறக்கும் பொழுது இசை பிறக்கிறது. அப்புறம் புல்லாங்குழலுடைய நீளம் உள்கூட்டின் அளவு கூடும் போது சுருதி குறையும். புல்லாங்குழலில் 7 சுரங்களுக்கு 7 துளைகள் இருந்தாலும் வாசிப்பவரினுடைய மூச்சின் அளவை கொண்டே நுட்ப சுரங்களை சரியாக ஒலிக்க முடியும் என்று ஒரு செய்தி இருக்கிறது. இந்த குழலை பற்றிய அந்த பயன்பாடு என்பது நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை மிக தொன்மையானது. அதான் சங்க இலக்கியத்துல குழலை பற்றிய செய்திகள் இருக்குன்னு நான் சொல்லி இப்ப கபிலருடைய அகநானூற்று பாடல் சொன்னேன். ஆடமை குவிந்த அவிர்துளை மருங்கின் கோடையம்படி குழல் இசையாக என்ற அந்த 2 தொடர்கள் வழியாக சொன்னேன். அப்புறம் சிலப்பதிகாரத்துல ஆய்ச்சியர் குறவை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. ஆய்ச்சியர் குறவை, அந்த ஆய்ச்சியர் குறவையில அந்த பெண்கள் திருமாலை புகழ் பாடுவார்கள். அந்த பாடல்ல அவர்கள் பாடுகிற பொழுது கொன்றையம் தீங்குழல், ஆம்பலம் தீங்குழல், முல்லையம் தீங்குழல் என்று 3 வகையான குழல்களை சொல்கிறார்கள். இந்த 3 குழல் மட்டுமல்லாமல் அந்த ஆய்ச்சியர் பெண்கள் பாடுகிற பொழுது கொன்றையங்குழல், ஆம்பலங்குழல், முல்லையங்குழல், நல்ல அந்த பாடல் எல்லாமே எனக்கு நன்றாக தெரியும். பாம்பு கயிறா கடல் கடைந்த மாயவன் இங்கு நம்மாவுள் வருமேல் அவன் வாயில் ஆம்பலம் தீங்குழல் கேளாமோதோடி என்றும், அதுபோல முல்லையம் தீங்குழல், கொன்றையம் தீங்குழல் என்று ஒவ்வொரு பாடல் வழியாகவும் இந்த 3 குழலை பற்றி சிலப்பதிகாரம் பேசுகிறது. கிருஷ்ண பரமாத்மா தான் குழல் வாசித்தாரா என்றால் அவருக்கு முன்பாகவே முருகப்பெருமான் குழல் வாசித்த செய்தி திருமுருகாற்று படையில் இருக்கிறது
முருகப்பெருமான் குழல் வாசித்த செய்தி. குழலன் கோட்டன் குறும்பல் இயத்தன். குழலன், குழல் என்றால் புல்லாங்குழலை வாசித்தவன், இசைக்கோடுகளை வாசித்தவன், பல்வேறு வகையான சிறிய சிறிய இயங்களை இயக்கியவன் என்று திருமுருகாற்றுப்படையிலே முருகனை பற்றிய குறிப்பு வருகிறது. இப்படி அப்புறம் குழலினிதி ஆடியது என்ப நம்முடைய தமிழ் மறை. அப்புறம் திருமுறைகள்ல குழலொலி ஆடொலி ஊத்தொலி, இப்படி மிகச் சிறப்பாக நம்முடைய குழல் என்னும் இசைக்கருவியை பற்றிய குறிப்புகள் நிரம்ப உள்ளன. இந்த புல்லாங்குழல் தயாரிக்கிற முறையை பற்றி நாம் இப்ப பார்த்தோம். இன்னும் இந்த பாடல்ல முதல் 2 அடிகள் தான் சொல்லியிருக்காது, கூட சொல்லல. அந்த முதல் 4 அடிகள் இந்த மூங்கில் வேதத்தில் சொல்லப்பட்ட கந்தர்வ வேதத்திலே சொல்லப்பட்ட முறைப்படி மலையிலே தோன்றிய மூங்கில்ல அந்தத்தில், அந்தம்னா நுனி, நுனியில 4 அடி 4 பகுதியையும், அடியில் 2 பகுதியையும் விட்டுட்டு நலம்புரு தானம் என்றால் சுரதானங்கள், இந்த 7 தானங்கள் சரிகமபதனி, அந்த 7 தானங்கள், அந்த சரிகமபதனியைத்தான் பழைய காலத்துல குரல், துத்தம், கைக்கிளை, விளரி, இளி, உழை, தாரம் என்றெல்லாம் பிரித்திருந்தார்கள். அதன் பின்னாலே பண்ணமைப்புகள் வந்தன. நம்முடைய பண்கள்ல பார்க்கிறோம், திருமுறைகள்ல பல்வேறு வகையான பண்கள், நம்ம நட்டபாடையும், தக்கராகம், நட்டராகம், இப்படி பல்வேறு வகையான பண்களை பார்க்கிறோம். இந்த நரம்புரு தானங்கள்ல நரம்புரு தானம்னா இந்த இசை எழுப்புகிற இடம். அது சுருதியும் சொல்லப்படுகிற இசை எழுப்புகிற இடம். அங்கே வந்த துளை நிறையாக்கி இந்த மூங்கில் மரத்தை கொண்டு வந்து அதை பக்குவம் வந்து ஓராண்டு காய வச்சிருக்கோம் நிழல்ல. அதை பற்றி நம்முடைய அடியார்க்குனெல்லாம் அரங்கேற்று காலையில் சிலப்பதிகாரத்துல இந்த புல்லாங்குழல் தயாரிக்கிற முறையை பற்றி சிலப்பதிகாரத்தில் வருகிற அடிகளுக்கு மிக அருமையான உரை எழுதியிருக்கிறார் சிலப்பதிகார உரையாசிரியர் ஆகிய அடியார்க்கு நல்லா. அவர் சொல்கிறாரு, உயர்ந்த ஒத்த நிலத்தில் பெருகு வளர்ந்து. உயர்ந்த ஒத்த நிலம்னா மலையா இருக்கணும், அது சமதரையா இருக்கணும். அதுல வளர்ந்து 4 காற்று மயங்கின் நாதமில்லை. நல்லா வரங்க, நான் முன்னாடியே சொன்னேன், கோடை மேற்குல இருந்து வர்ற காற்று போல கோடை ஒலியைத்தான் அங்க எழுப்ப வேண்டுமே தவிர 4 காற்றுல தென்றல் தெற்கு திசை காற்றை போலவோ, வடக்கு திசை காற்றை போலவோ, கிழக்கு திசை காற்றை போலவோ ஊதக்கூடாது என்று அடியாருக்கு நல்லாரும் குறிப்பிடுகிறார். 4 காற்று மயங்கின் நாதமில்லை ஆகிறால் மயங்கா நிலத்தின்கண் இளமையும் நெடும்பிராயம் இன்றி, அதான் ரொம்ப பிஞ்சு மரமோ ரொம்ப முத்திர மரமோ இல்லாம நடுத்தரமானது என்று ஒரு பொருளாய்வு புக்க, ஒரு புருஷன் ஆய்வு புக்க பெரிய மரத்தை வெட்டி ஒரு பொருளாகாரமாக செய்து அதனை நிழலிலே ஆற இட்டு வைத்து திருகுதல், பிளத்தல், பொழுதுபடுதல், செய்கை அறிந்து அந்த மரம் பிறகு அந்த காய்ஞ்சதுனாலே திரும்பி போகலாம், பிளந்து போகலாம், பொழுது போகலாம் ஆகிய இவற்றையெல்லாம் அறிந்து 1 ஆண்டு சென்றபின் இலக்கண வகையாலே வங்கியம் செய்யப்படும் என்று அடியார்க்கு நல்லார் அந்த குழல் செய்கின்ற முறையினை அரங்கேற்று காதையிலே குறிப்பிடுகிறார். இப்படி அந்த வந்த துளை நிறையாக்கி, நாம் படித்தது மாதிரி ஒரு முத்திரை துளை, பிறகு அந்த 7 துளை அது நிறையாக்கி, வாயு முதல் வழங்கு துளை, வாயு என்றால் காற்றை ஊதுகிற துளை, அந்த வழங்கு துளை அந்த மேல் சீரடையிட்டு குறைபாடு இல்லாத சீரிடை, அந்த 7 துளைகளும் அந்த மேல் சீரிடையிட்டின் அங்குலி எண்களில் அமைத்து, ஒவ்வொரு துளைக்கும் ஒவ்வொரு அங்குலமாக இடைவெளி விட்டு அமைத்து இவ்வாறு புல்லாங்குழலை செய்து கொண்டு அதுக்கு பிறகுதான் அந்த குழலை வாசிக்க போகிறார். அந்த குழல் வழியாக எதை, அந்த அன்புரு கானத்தின் வழியாக பெருமானுடைய திருவடியை அவர் எப்படி வாசிக்க இருக்கிறார் என்பதை அடுத்த 14வது பாடலில் நாளை நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி, சற்று நேரமாகிவிட்டாலும் பொறுத்திருந்து கேட்டிருந்த அத்தனை சைவ தமிழ் சான்றவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த